ஸோ ஃபைனல் லெசன் பேர் செமிகண்டக்டர். செமிகண்டக்டரில் அதே மாதிரி தான் சரிங்களா. எப்படி ஒரு லெசன்லேயே வந்து ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்பாங்களோ செமிகண்டக்டர்லேயே பார்த்தோன்னா குறிப்பிட்ட டாபிக்ஸ்லேருந்து தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க. அந்த குறிப்பிட்ட டாபிக் என்னென்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயோட் ஆஸ் ரெக்டிஃபயர். ஓகே, இது மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுவும் எடுத்துட்டானா அப்ளிகேஷன் ஆஃப் இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயோட்னு இருக்கும். எல்இடி அந்த இதெல்லாம் இருக்கும். பிஎன் ஜங்ஷன் அது எடுத்துட்டானா அதுவும் இருக்கா தெரியல. சரி, நம்ம பார்க்குறப்ப பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் என்னென்னா இந்த செமிகண்டக்டர் ஏன் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் செமிகண்டக்டர்? பேசிக்லி நம்மளுக்கு தெரியும் ஒரு சில மெட்டீரியல் பேர் கண்டக்டர். கண்டக்டர் என்ன பண்ணும் சார்? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். இன்சுலேட்டர்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. வெரி குட். 8th ஸ்டாண்டர்ட் சொன்னால் இந்த டெஃபினேஷன் ஓகே சொல்லுவேன். நீங்கள் 12th வெரி குட். கண்டக்டர்ஸ் ஏன் சார் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுன்னா அதில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இன்சுலேட்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது அந்த ஃப்ரீங்கிற வார்த்தை முக்கியம். நீ பாட்டுக்கு கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா எல்லா மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். அப்போ எல்லா மெட்டீரியலையும் என்ன இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தான் என்ன பண்ண போகுது? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறப்ப ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆக போகுது. அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கரண்ட்டுன்னு சொல்லுவோம். பட் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுமான்னு கேட்டால் இல்லை. பாசிட்டிவ் சார்ஜால் கூட ஃப்ளோ ஆக முடியும். ஆக்சுவலாக மூவ் ஆகாது. மூவ் ஆக போகிறது எலக்ட்ரான் தான். பட் நம்ம என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ் சார்ஜ் கூட மூவ் ஆகுது. அந்த பாசிட்டிவ் சார்ஜோட பேர் ஹோல்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ அது எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி டிஃப்ரென்ஸ் என்ன? கண்டக்டரில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இன்சுலேட்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. இதே மாதிரி கண்டக்டரில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்மளால் சரிங்களா அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவ்வளோ கரண்ட் தான் வரணும், இவ்வளோ வோல்டேஜுங்கிறது நம்மளால் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இவங்க புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் எப்படின்னா கண்டக்டர் அளவுக்கு கண்டக்ட் பண்ணாது, இன்சுலேட்டர் அளவுக்கு இன்சுலேட் பண்ணாது. ரெண்டுத்துக்கு நடுவில் எங்கேயாச்சும் இருக்கும். ஒரு சில இடத்துல இவங்க இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு சில கண்டிஷனில் கண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு நடுனால தான் இவங்களோட பேர் என்ன வச்சிட்டாங்க? செமிகண்டக்டர். இன்னொரு விஷயம் என்னன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கரண்ட் படிச்சிருக்கோமா இல்லையா? அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இல்லை ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணுறோம். ஃபோன் சூடாகிறதுனால டெம்பரேச்சர் என்ன ஆகும் சார்? ஃபோனோட சார்ஜரோட டெம்பரேச்சர் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ அந்த சிஸ்டம்க்கு தெரிஞ்சோ தெரியாமல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? அப்போ சர்க்யூட்டில் போக வேண்டிய கரண்ட் என்ன ஆயிரும்னா கம்மியாயிரும். ஆனால் இந்த செமிகண்டக்டரில் உல்டாவாக நடக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி கம்மியாகும். ஈவன் அந்த கிராஃப் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. ஒரு இடத்துல கிராஃப் இப்படி இருக்கும், ஒரு சில மெட்டீரியல் கிராஃப் இப்படி இருக்கும், படிச்சிருக்கோமா? ஆனால் செமிகண்டக்டர் கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். அதாவது என்னன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுது? கம்மியாகுது. ஸோ அகைன் இதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த செமிகண்டக்டரில் எப்போ வந்துச்சுன்னா ரீசெண்டாக 20th century கிட்ட தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் தாத்தா டிவி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேத்தோட் ரே டியூப் தான் யூஸ் பண்ணாங்க. கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கீங்களா? கம்ப்யூட்டர் வந்து எப்படி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது 5th generation 6th generation கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் அளவுக்கு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் 2 நம்பரை கூட்டிக்கலாம். சரிங்களா. ஸோ வெரி குட். அவன் சொன்னேன் அதில் என்ன யூஸ் பண்ணுவாங்க? வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி காலத்து கம்ப்யூட்டர். ஸோ அதான் இதோட இன்ட்ரோடக்ஷனுமே. சரிங்களா. இப்போ டிவைஸ் இன் விச் கண்ட்ரோல்டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் கேன் பி அப்டெயின். சரிங்களா. கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் போகணுங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறோம். இந்த 1948 டிரான்சிஸ்டர் வரதுக்கு முன்னாடி, டிரான்சிஸ்டர் புக்கில் இல்லை, பட் டிரான்சிஸ்டர் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் வேக்யூம் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இல்லைன்னா இதோட பேர் வேக்யூம் டயோட்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு ஆனோடு இருக்கும், அடுத்து ஒரு கேத்தோடு இருக்கும். இதில் 2 இருக்கும். இது பேர் தான் டயோட். டயோட்னா 2 இருந்தால் அது பேர் டயோடு. ட்ரையோட்னா எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு. ட்ரையோடில் பார்த்தோன்னா 3 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து கேத்தோட் சரிங்களா, இன்னொன்னோட பேர் பிளேட், இன்னொன்னோட பேர் கிரிட். இதே ஒரு சில இடத்துல என்ன யூஸ் பண்ணாங்க, இது இன்னும் அட்வான்ஸ் பண்ணுறப்ப டெட்ரோடு அப்படின்னா 4 கேத்தோடு, பென்டோடு
5 எலக்ட்ரோடு இருக்கிற சிஸ்டமில் யூஸ் பண்ணாங்க. இந்த வேக்யூம் டியூப்ல என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் சப்ளைட் பை ஹீட்டிங் கேத்தோட். நம்ம கேத்தோட ஹீட் பண்ணுவோம். அப்போ அதுலேருந்து நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் மாதிரி படித்தோன்னு வச்சுக்கோங்க, ஹீட்னு அதிகமான அளவுக்கு ஹீட் கொடுத்தால் சரிங்களா, சஃபிஷியன்ட் ஹீட் இருந்தால் அந்த எலக்ட்ரான் என்ன ஆயிரும், வெளியே போயிடும் சரிங்களா. ஸோ அங்கே வந்து ஃபோட்டான் பார்ட்டிக்கல் பதிலாக நம்ம ஹீட் யூஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ ஹீட்னால அங்கே எலக்ட்ரான் என்ன ஆகும், வெளியே போகும். ஸோ இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ முன்னாடி வந்து ஹீட்டிங் பண்ணுறப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், வெளியே போகும். இது நம்ம கண்ட்ரோலில் இருக்குமான்னு கேட்டால் இல்லை சரிங்களா. டெம்பரேச்சர் வந்து லைட்டாக மாறி போச்சுனாலும் நம்ம கண்ட்ரோல் விட்டு வெளியே போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கிறப்ப தான் இவங்க என்ன பண்ணாங்க, பேசாமல் நம்ம டிரான்சிஸ்டர்னு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அதுதான் வந்துச்சு. வேக்யூம் இஸ் ரெக்வயர்டு இன் இன்டர் எலக்ட்ரோட் ஸ்பேஸ். 2 ஸ்பேஸ்க்கு நடுவில் உள்ள ஃபுல்லாக கேப் என்னவாக இருக்கும், வேக்யூமாக இருக்கும். இது ஒரு ஆனோட், இது ஒரு கேத்தோட். இந்த ஆனோடுக்கு கேத்தோடுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் எப்படி இருக்கும், வேக்யூமாக இருக்கும், எந்த கேஸுமே இருக்காது. அதனால இந்த டியூபோட பேர் என்ன வச்சிட்டாங்க, வேக்யூம் டியூப். இதெல்லாம் வந்துட்டு யாருமே கேட்க போகிறது இல்லை, பட் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் அவ்வளோதான். ஏன்னா சொல்கிற அளவுக்கு உங்கள் புக்கில் ஒன்றுமே இல்லை. அதர்வைஸ் மூவிங் எலக்ட்ரான் மே லூஸ் தேர் எனர்ஜி அண்ட் கொலிஷன். நடுவில் சப்போஸ் நம்ம கேஸோ ஏர் மாலிக்யூல் வச்சுட்டோம்னா என்ன ஆகும்னா, இவங்க போய் மோதுறப்ப, இந்த எலக்ட்ரான் போய் அந்த கேஸில் மோதுறப்ப என்ன ஆகும், எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகும் சரிங்களா. இல்லைன்னா என்ன ஆகும், இந்த எலக்ட்ரானுக்கு ரொம்ப அதிகமான எனர்ஜி இருந்துச்சுன்னா போகிற போக்கில் இவன் போயிட்டு ஏதாச்சும் ஒரு நியூக்ளியஸில் கொலைட் பண்ணுவான். அப்போ அங்கே வந்து புரோட்டானே வெளியே கொண்டு வரலாம். ஸோ அயனைசேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். புரியுதா இல்லையா. ஸோ இது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ளே வேக்யூமை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ தான் எலக்ட்ரான் என்ன ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இந்த வேக்யூம் டியூப்ஸ் எல்லாம் ரொம்பவே பல்கியாக இருக்கும், சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப அதிகமான பவர் வேணும் சரிங்களா. ஜென்ரலாக 100 வோல்ட் கொடுக்கணும். நீ யோசிக்கலாம் 100 வோல்ட்டில் நார்மலான விஷயம்னா, இப்போ செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் சார்ஜ் போட்டாலே போதும். புரியுதா இல்லையா. ஸோ எங்கேருந்து டிவைஸ் எங்கே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிஸ்டர்லாம் உங்களுக்கு இல்லை. இப்போ டிரான்சிஸ்டர் பற்றி பேசுகிறோன்னா டயோட் நான் டீச் பண்ணுவேன். டயோடில் 2 இருக்கும், டிரான்சிஸ்டரில் 3 எலக்ட்ரோட்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, எமிட்டர் வேஸ் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிரான்சிஸ்டர் பார்த்தோன்னா நம்ம அசியூம் பண்ணுறப்போ எலக்ட்ரான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம ஒரு செல்ஃபோன் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா மில்லியன் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்போ நம்ம எங்கே டச் பண்ணுறோங்கிறத அந்த டிரான்சிஸ்டர் அது ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அது வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கம்மியாகிறது ரீசனே பார்த்தீங்கன்னா இன்னும் டெக்னாலஜி என்ன ஆகுது, அட்வான்ஸ் ஆகுது. ஒரு ஐசி சிப் இருக்கும் சரிங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதர் போர்டெலாம் பார்த்துருக்கீங்களா. உங்கள் ஃபோனில் வந்து எப்பயாச்சும் ரிப்பேர் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும், எல்லா பக்கெட்டும் அப்படியே காலாக இருக்கும். இந்த சிப்புக்குள்ளே பார்த்தோன்னா ஏகப்பட்ட டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி ஒரு கால் இருக்குன்னா ஒன்றுக்குமே பர்பஸ் இருக்கும், சும்மா இதெல்லாம் வைக்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அட்வான்ஸ் போகிறோம், இன்னும் ஃபர்தராக போகிறப்ப என்ன ஆகுது, இப்போலாம் ஃபோன் இப்படி மடக்கி ஆரம்பிச்சாச்சு கரெக்டாக இல்லையா. அடுத்து என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியலன்னா, இந்த ஏதோ ஒரு இதில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இதில் போட்டிருந்தாங்க, சும்மா நம்ம இப்படி ஓப்பன் ஸ்க்ரீனில் டோனி ஸ்டார்க் பண்ணிக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே நம்ம எல்லாருமே பண்ண முடியும் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. பட் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ப்ரைவசி இருக்கும், எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ உன் ஆள் கூட சேட் பண்ணுற, இப்படி ஓப்பன் பண்ணுற, சுற்றி இருக்கிறவன் அவன் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதில் ஏதாவது பேரிங் இருக்கும் போல், அவனும் நம்ம ஃபோனில் சேட் பண்ணிக்கலாம், என்னமோ நடக்கட்டும். ஹேவ் அ லிமிட்டெட் லைஃப். ஸோ இது பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் லைஃப், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறப்ப தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, செமி கண்டக்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாரு, ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்க, சாலிட் ஸ்டேட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தோன்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கிற செமி கண்டக்டர் வந்துருச்சு ஓகேவா. கேஷியஸ், ஈவன் இப்போ செமி கண்டக்டர் தாண்டி சூப்பர் கண்டக்டர் மாதிரி விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டர்லேயும் இப்போல்லாம் லிக்விட் சூப்பர் கண்டக்டர், மெட்டாலிக் சூப்பர் கண்டக்டர் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோ அட்வான்ஸாக நம்ம போய்கிட்டு இருக்கோம். உங்கள் புக்கு அதே பழைய காப்பி. ஸோ 1930s மேலே தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஏன்னா 1900 எலக்ட்ரான்னா என்னன்னே தெரியாது, புரோட்டான் என்னன்னு தெரியாது, அப்போதைக்குல இதெல்லாம் இல்லை. ஸோ ஒரு விஷயம் டெவலப் ஆக தான் இது வருது. அதுக்கப்புறமேல் தான் நம்மளுக்கு வந்து கேத்தோட் ரே டியூப், இந்த சிஆர்டி கேத்தோட் ரே டியூப், நம்ம பழைய காலத்து கலைஞர் டிவி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா டிவியோட சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து கேத்தோட் ரே டியூப் வச்சுருவாங்க. அந்த டியூப்பில் என்ன ஆகும்னா அந்த ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணுவாங்க. அந்த ஃபிலமெண்ட் ஹீட்டாக எலக்ட்ரானை வெளியே அனுப்புவோம். நடுவில் மேக்னெட் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு இந்த எலக்ட்ரான் எங்கே போய் மோதணும், இந்த ஸ்க்ரீன் இதான் ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீனை, இந்த எலக்ட்ரான் எங்கே போய் மோதணும் அப்படின்னு டிட்டர்மைன் ஆகும். அப்போ எலக்ட்ரான் எந்த இடத்துல மோதும் அந்த இடத்துல மட்டும் அந்த பிக்சல் வில்கும். ஸோ இந்த மாதிரி பிக்சலாக சேர்ந்தால் தான் ஒரு டிவி.
நீ உட்காந்து ஃப்ரண்ட்ல ஒரு பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்க, நாங்கள் பின்னாடிலேருந்து ஒரு பிக்சலாக வந்து விழுகுது. எங்கே விழுகுதோ அங்கே ஒயிட்டு, இல்லாத இடத்துல பிளாக்கு. ஸோ அதான் பிளாக் அண்ட் ஒயிட் வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணாங்க, கலர் டிவி, கலர் கொண்டு வருவோம், அதுலேயே கலர் கொண்டு வரலாம். அதை ஃபர்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப எல்சிடி, லிக்விஃபைடு கலர் டிஸ்பிளேவா. இப்போ என்ன வந்துருச்சு, எல்இடி டிவி வந்துருச்சு. அடுத்து பார்த்தோன்னா இப்போ கர்வ் டிவி வருது, ஓஎல்இடி. அது அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஓஎல்இடி நான் ஏதோ இதில் பார்த்தேன். ஸோ ஓஎல்இடி, கியூஎல்இடி இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, சரிங்களா. ஸோ எல்சிடி, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. நான் என்ன சொல்லிட்டேன், லிக்விட் கலர் டிஸ்பிளேன்ட்டேன், சாரி. ஓகேவா. இப்போ எல்இடி அது மாதிரி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் போய்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா. இதான் இன்ட்ரோடக்ஷன். இது தெரியலனாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நல்லா பாரு, இந்த வேல்யூஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோ. மெட்டலோட கண்டக்டிவிட்டி பாரு, ரெசிஸ்டிவிட்டி பாரு. இது கண்டக்டிவிட்டி, இது ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி ஒன்னிலே இதோட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ கண்டக்டிவிட்டி 10^2னா ரெசிஸ்டிவிட்டி 10^-. ஸோ கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் 10^2லேருந்து 10^8 வரைக்கும் இருக்கும், சரியா. இந்த வேல்யூஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ. இன்சுலேட்டரில் பார்த்தோன்னா 10^-11லேருந்து 10^-19. அப்படின்னா சுத்தம் கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவங்களுக்கு பார்த்தோன்னா அதுக்கு நடுவில் இன்டர்மீடியட். இதுதான் நம்மளோட செமி கண்டக்டர். இதை தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம், சரிங்களா. இது மட்டும் பார்த்துக்கோ, நோட் பண்ணுறேன்னு பண்ணிக்கோ. செமி கண்டக்டருக்கு என்ன, மெட்டலுக்கு என்ன, இன்சுலேட்டருக்கு என்ன, புக்கில் இருக்குது எல்லாமே. புக்கை தான் ஏன் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு சில எலிமெண்ட், எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் மெயினாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4th குரூப் எலிமெண்ட்டை பார்ப்போம். எந்த குரூப் எலிமெண்ட்டை பார்ப்போம், 4. சாரி, தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேலன்சி 4 இருக்கும் அப்படின்னா அது எத்தனாவது குரூப்பில் வரும், 14வது குரூப்பு, 14th குரூப், சரிங்களா. 1 2 3 கரெக்டு தானே, இதானே குரூப்ஸு. இது பீரியட் மொத்தம் எத்தனை பீரியட் இருக்கும், 8 பீரியட் வந்துருச்சு. 7 தான் ஏன் நான் படிச்சப்ப புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களா என்ன. 7 பீரியடு 18 குரூப்ஸ் இருக்கும், கரெக்டா இல்லையா. குரூப் இல்லையா, பீரியட் குரூப் தானே. காலம் ரோ மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரியா. ஸோ 14வது குரூப் அந்த கார்பன் ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கார்பன் ஃபேமிலியில் தான் கார்பன், கீழே சிலிகான், அதுக்கு கீழே ஜெர்மானியம். இதுதான் நம்ம இருக்கும். நம்ம இந்த 2 விஷயங்களை தான் மெயினாக செமிகண்டக்டருக்கு இந்த லெசன், நம்ம படிக்க போகிற லெசனில் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் மற்ற ஏதாச்சும் எலிமெண்ட் செமிகண்டக்டருக்கு ப்ராப்பர்ட்டி காட்டும்னா காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்டில், சரிங்களா, எலிமெண்ட்டில் சிலிகான் அண்ட் ஜெர்மானியம். காம்பவுண்டில் பார்த்தோன்னா சிடிஎஸ், ஜிஏஏஎஸ், சிடிஎஸ்சி, ஐஎன்பி, சரிங்களா. இந்த மாதிரி இது இன்ஆர்கானிக். ஆர்கானிக்கில் பார்த்தோன்னா இந்த போட்டு வச்சுருக்காங்க பார்த்தியா. இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண போகிறது இல்லாமல் பிஹெச்டி பண்ணாதான் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அரைச்சி பண்ணுற வேலை இதெல்லாம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு தேவையானது இந்த சிலிகான் அண்ட் ஜெர்மானியம், ஓகேவா. ஆமாம், என்னமோ பாலி அனிலின். எனக்கு ஆர்கானிக்னு சொன்னால் கார்பன் இருக்கணும், அவ்வளோதான். மோஸ்ட் ஆஃப் கரண்ட்லி அவைலபிள் செமிகண்டக்டர் டிவைஸ் அண்ட் பேஸ்ட் ஆர் எலிமெண்டல் செமிகண்டக்டர். இப்போதைக்கு இருக்கிற டிவைஸில் எலிமெண்டல் செமிகண்டக்டர் இருக்குது, இல்லைனா காம்பவுண்ட் இன்ஆர்கானிக் செமிகண்டக்டர். ஸோ இந்த இது எல்லாமே இருக்குது, சரிங்களா. However, after 1990s few semiconductor device என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்கானிக் செமிகண்டக்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேவா. அடுத்த செமிகண்டக்டர் பாலிமர்லாம் ஏன் இங்கே வருது, பாலிமர் கெமிஸ்ட்ரியில் தானே வரணும். சரி, நல்லா படிப்ப. எனர்ஜி பேண்டை பற்றி நம்ம பேச போகிறோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு தேவையானது இந்த ஒரு கிராஃப். இங்கே கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஃப் தான் நம்மளுக்கு தேவை. பட் நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துருவோம். நல்லா பார்த்தோன்னா 2 டைப் ஆஃப் பேண்ட் இருக்குது, வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். இதை வச்சு உன்கிட்ட கேட்பாங்க எக்ஸாமில். இந்த கிராஃப் வச்சு கண்டிப்பாக உன்கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கண்டக்டர், இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர் பேஸ்ட் ஆன் எனர்ஜி பேண்ட் கேப், ஓகேவா. ஸோ அதுக்கு இந்த கேப் வந்து உனக்கு தெரிஞ்சால் போதும். இதை நம்ம கொஞ்சம் வாசிச்சிருவோம். அக்கார்டிங் டு போர் அட்டாமிக் மாடல். போர் அட்டாமிக் மாடல் என்ன சார், ஞாபகம் இருக்குல்ல, எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்ஸில் இருக்கும், கரெக்டாக இல்லையா. ஸோ போர் அட்டாமிக் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் ஆட்டம் எடுத்துக்கலாம். அப்போது ஐசோலேட்டட் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா பேஸ்ட் ஆன் தேர் எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரிவால்வ் பண்ணுவாங்களா இல்லையா. ஒருத்தவனுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா அவன் 3rd ஷெல்லில் ரிவால்வ் பண்ணுவான், எனர்ஜி கம்மியாக இருந்தால் 2nd ஷெல்லில், இல்லைன்னா கிரவுண்ட் ஷெல்லில். ஸோ டிபெண்டிங் ஆன் தேர் எனர்ஜி அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே ரிவால்வ் பண்ணுவாங்க. when atom come together to form a solid. இப்போ நல்லா பாரு, ஒரே ஒரு ஆட்டம் இருக்குது, என்கிட்ட சோடியம் ஆட்டம் இருக்குது. சோடியம் ஆட்டமில் பார்த்தோன்னா 1sல 2 எலக்ட்ரான் இருக்குமா. அடுத்து
2s 2pல மொத்தம் 6 எலக்ட்ரான் இருக்கும் கரெக்டா இல்லையா? சாரி 8 இருக்கும் மொத்தம் 1 2 3 4 5 6 7 8. அடுத்து வெளியே 3sல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஈஸியாக வந்து இதுக்கு ஈவன் இப்போ நம்ம லைன் வரைகிறோம்னு சொன்னால் 1sல 2 எலக்ட்ரான் இருக்குது கரெக்டா இல்லையா? அடுத்து செகண்ட் லைனில் வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 8 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் நம்ம அது வந்து 2sல 2 இருக்கும், 2pல 6 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்து 3sல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு 11 தானே. ஸோ சிங்கிள் எலக்ட்ரானுக்கு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் யோசிச்சு வரைப்போ என்கிட்ட சோடியம் மெட்டல் இருக்குது. என்கிட்ட லெட்மீஸே என்கிட்ட 23 கிராம் ஆஃப் சோடியம் மெட்டல் இருக்குது. 23 கிராம்னா எத்தனை மோல் சார்? 1 மோல் ஆஃப் சோடியம் ஆட்டம் இருக்குது. 1 மோலில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் சோடியம் ஆட்டம் இருக்குது. அப்போ என்கிட்ட 23 கிராம் ஆஃப் சோடியம் வச்சுருக்கேன்னா அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குது. ஒரு ஆட்டமோட எனர்ஜி லெவல் எப்படி? அவகாட்ரோ நம்பரோட எனர்ஜி லெவல் நான் பிளாட் பண்ணணும் சரிங்களா? ஸோ இங்கே தான் நம்மளுக்கு அந்த பேண்ட் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ இவங்க ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவுட்டர் ஆர்பிட் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் நெய்பர் ஆட்டம் வில் கம் வெரி க்ளோஸ். இந்த சோடியம் ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரானும் இன்னொரு சோடியம் ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆகுறாங்க? ரொம்ப பக்கத்தில் வராங்க. அதனால என்ன நடக்கலாம்? ஒரு சோடியம் ஆட்டமோட எனர்ஜி இன்னொரு சோடியம் ஆட்டமோட எனர்ஜி ஓவர்லேப் ஆகும். திஸ் வுட் மேக் த நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் மோஷன் இன் அ சாலிட் வெரி டிஃப்ரெண்ட். ஐசோலேட் ஆட்டம்ல நம்ம எப்படி படிச்சோமோ அதை விட இங்க என்ன ஆயிடுச்சு சார்? 2 பேரும் மிக்ஸ் ஆகுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா போகுது. இன்சைட் த கிறிஸ்டல் ஈச் எலக்ட்ரான் ஹேஸ் a யூனிக் பொசிஷன். கிறிஸ்டலுக்குள்ளர பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரானுக்கு எப்படி இருக்கு சார்? யூனிக் பொசிஷன். அங்கதான் அது இருக்கணும். ஏன்னா வந்து ஹெய்சன்பர்க் கோச்சுக்கு வரல, இல்ல ஹெய்சன்பர்க் இல்ல, பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஏன்னா no two electron can have same set of energy, இல்லைன்னா all set of same எந்த நம்பர் இருக்கக்கூடாது கரெக்டாக. 4 குவாண்டம் நம்பர் சேமாக இருக்கக்கூடாது. அப்போ யூனிக் பொசிஷன் இருக்கும். எலக்ட்ரான் see exactly the same pattern in surrounding charges. Because of this each electron will have different energy level. அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். These electron energy level with continuous energy variation for what is called band energy gap. அதாவது எனர்ஜி பேண்ட் என்ன அப்படின்னா, நல்லா பாரு, ஒருத்தவனுக்கு நம்ம இப்படி வரைஞ்சிடலாம். இப்போ நல்லா பார்த்தோன்னா சோடியமில் இன்னொரு ஆட்டம் இருக்குது, இன்னொரு ஆட்டமுக்கு நான் வரைவேனா இல்லையா? அப்போ இன்னொரு ஆட்டமுக்கு நான் எலக்ட்ரான் இங்கே வச்சிடலாம். இன்னொரு ஆட்டம் ஏன்னா அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குது. அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டமில் இங்கே 3sல மட்டும் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 1ல் 1 இருக்கும். அவகாட்ரோ நம்பர் சேர்த்தனா அவகாட்ரோ நம்பர் இருக்கும். இப்போ நான் ஒரே செல்லில் போட்டு எல்லாத்தையும் வச்சிட முடியுமா? கரெக்டாக பவுலிக்கு வச்சுக்குவான். பவுலி என்ன சொல்லுவார்? 2 எலக்ட்ரான் மட்டும்தான் ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கணும். அதை தாண்டிடுச்சுன்னா நீங்கள் ஆர்பிட்டா ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அடுத்த பொசிஷன் கொடுங்க, அதுக்கு ஸ்பின்னு கொடுங்க, கோச்சுக்குவான். அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 இங்கே வைக்கிறோம், 2 வந்து தள்ளி எங்கேயாச்சும் வச்சிடறோம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, நம்ம இது வரைகிறப்ப ரொம்ப தள்ளி தள்ளி வச்சுட்டோம்னா அடுத்து இது 3s, உடனே பக்கத்தில் 4 இருக்குமா இருக்காது. அப்போ எலக்ட்ரான் 4ல் போயிடான. எலக்ட்ரான் 4th ஸ்டேட்டில் இருக்கா? இல்லை. அப்போ எலக்ட்ரானில் 3rd ஸ்டேட்டில் இருக்குது, ஆனால் எனர்ஜியில் லைட்டாக வேரியேஷன் காட்டணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது 3 1க்கு, 2வதுக்கு, 3வதுக்கு, 4வதுக்கு, 5வது, அதாவது நான் ஒரே இடத்துல வைக்கலை, கொஞ்சம் லைட்டாக மட்டும் எனர்ஜி கேப்பில் அவங்கள வைக்கிறேன். அப்போ இது எல்லாமே இப்படி இருந்தால் இது பேர் எனர்ஜி லைன் கரெக்டாக இல்லையா? எனர்ஜி ஸ்டேட். இப்போ நான் இப்படியே அவகாட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை சேர்த்துட்டேன்னா இது பார்க்க எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது? ஒரு பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இதோட பேர் என்ன வச்சிட்டாங்க? அதனால இப்போ தீஸ் டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல், ஒரு டிஃப்ரெண்ட்டான எனர்ஜி லெவல்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். ஆனால் நான் தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா வச்சேன்னா அப்போ 4th ஸ்டேட்டில் போயிடும் கரெக்டாக இல்லையா? அப்போ எல்லாத்தையும் நான் பக்கத்துலேயே வச்சேன்னா இது என்ன ஆயிரும்? கண்டினியூஸ் எனர்ஜி ஆயிடுச்சு. அதனால தான் இதோட பேர் என்னது? எனர்ஜி பேண்ட். The energy band which includes the energy level of different valence electron is called valence band. சப்போஸ் இதில் வேலன்ஸ் எலக்ட்ரானோட எனர்ஜி எல்லாமே நான் சேர்த்தேன்னா அதோட பேர் வேலன்ஸ் பேண்ட். கண்டக்ஷன் பேண்டோட எனர்ஜி எல்லாம் சேர்த்தேன்னா கண்டக்ஷன் பேண்ட். இப்போ இதில் எது வேலன்ஸ் பேண்ட்? இது எல்லாம் உள்ளே இருக்கிறது பூரா வேலன்ஸ், இவன் கண்டக்ஷன். புரியுதா இல்லையா? The energy band above the valence band is called conduction band. ஸோ இது எல்லாமே வேலன்ஸ். இவன் மட்டும் தான் ஃப்ரீ டு மூவ் கரெக்டாக இல்லை, இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் இவன் தான் வெளியே போவோம். ஸோ இதான் இந்த இடத்துல கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வேலன்ஸ் பேண்ட், இதுக்கு மேலே இருக்கிறது பூராமே கண்டக்ஷன் பேண்ட். வித் நோ எக்ஸ்டர்னல் எனர்ஜி, எந்த எனர்ஜியுமே நான் கொடுக்கல சார். ஆல் த வேலன்ஸ் எலக்ட்ரான் வில் ரிசைட் இன் த வேலன்ஸ் பேண்ட்.
எனர்ஜி எதுவுமே கொடுக்கலன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் எங்கே இருப்பாங்க சார்? வேலன்ஸ் பேண்டில் இருப்பாங்க. இதே நான் எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சேன்னா இந்த எலக்ட்ரான் எனர்ஜியை கெயின் பண்ணி எங்கே போயிடுவான்? கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுவான். இவ்வளோ தான் சார் டாபிக். If the lowest level in the conduction band happens to be lower than the highest level of the valence band, இது ரொம்ப முக்கியம். இது எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டருக்கு இது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வேலன்ஸ் பேண்ட் இருக்குன்னா இது மொத்தமாக வேலன்ஸ் பேண்ட் சார், சரிங்களா? ஏன்னா வேலன்ஸ் பேண்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்குமா இருக்காதா? ஸோ இதான் வேலன்ஸ் பேண்ட். ஸோ இதில் இருக்கிறதுல கம்மியான எனர்ஜி எது? இதான் சார் லோயஸ்ட் எனர்ஜி. ஸோ லோயஸ்ட் எனர்ஜி ஆஃப் வேலன்ஸ் பேண்ட். இது என்னது? ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் வேலன்ஸ் பேண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் இதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன சார்? கண்டக்ஷன் பேண்ட், கரெக்டாக இல்லையா? ஆனால் சாலிடில் மட்டும், அதாவது கண்டக்டர் மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலன்ஸ் பேண்டோட ஹையஸ்ட் எனர்ஜி இருக்குது பார்த்தியா, அதை விட கண்டக்ஷன் பேண்டோட லோயஸ்ட் எனர்ஜி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். புரியுதா இல்லையா? இது லோயஸ்ட் எனர்ஜி ஆஃப் கண்டக்ஷன் பேண்ட், இது ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப். ஸோ ஆக்சுவலாக இது ரெண்டு ஓவர்லேப் ஆயிரும். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆக்சுவலாக இது இங்கே வரைஞ்சிருக்கணும். அப்போ அதில் என்ன தெரியுது? லோயஸ்ட் எனர்ஜி ஆஃப் கண்டக்ஷன் பேண்ட் எப்படி இருக்குது? வேலன்ஸ் பேண்டோட ஹையஸ்ட் எனர்ஜியை விட கம்மியாக இருக்குது. அப்போ எலக்ட்ரானால் எந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி இல்லாமலும் என்ன பண்ண முடியும்? வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போக முடியும். அதனால எலக்ட்ரான் ஃப்ரீயாக மூவ் ஆவாங்க. எதில்? கண்டக்டரில். எக்ஸ்டர்னல் எனர்ஜியே இல்லைனாலும் அவங்க ஃப்ரீயாக மூவ் ஆவாங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? அதோட பேர் தான் தெர்மல் வெலாசிட்டி நம்ம படித்தோமா? ஸோ அதே தான் இங்கே நடக்குது. ஸோ நல்லா பாரு, கண்டக்ஷன் பேண்டில் பார்த்தீங்கன்னா லோயர் எனர்ஜி தென் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வேலன்ஸ் பேண்ட். வேலன்ஸ் பேண்டோட ஹையஸ்ட் எனர்ஜியை விட கண்டக்ஷன் பேண்டோட லோயஸ்ட் எனர்ஜி எப்படி இருக்குது? அப்போ எலக்ட்ரானில் ஈஸியாக இங்கேருந்து இங்கே போயிட முடியும். சொல்கிறது புரியுதா இல்லையா? நார்மலி த கண்டக்ஷன் பேண்ட் இஸ் எம்டி. பொதுவாக கண்டக்ஷன் பேண்டு எம்டியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஓவர்லேப் ஆகுதுன்னா எலக்ட்ரான் என்ன பண்ணுவாங்க? ஈஸியாக வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் மெட்டாலிக் கண்டக்டரோட கேஸு. ஓகேவா? நீங்கள் எழுதுகிறப்ப 3 மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் இப்படி உட்காந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. டேப்லர் காலம் போட்டு எழுதுறது நான் சொல்லி கொடுத்துட்றேன். இஃப் தேர் இஸ் சம் கேப் பிட்வீன் கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கு நடுவில் கொஞ்சோண்டு கேப் இருக்குது. அப்போ எலக்ட்ரானால இங்கேருந்து அங்கே போக முடியுமா? போக முடியாது. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? எனர்ஜி கொடுக்கணும். So if there is some gap between conduction band and valence band, electron in the valence band are remain bound. அதனால no free electrons are available in conduction band. Suppose இங்கே கேப் இருக்குன்னா எலக்ட்ரான் எல்லாம் வேலன்ஸ் பேண்டில் இருப்பாங்க. இவங்களால கண்டக்ஷன் பேண்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. This makes the material an insulator. ஸோ எலக்ட்ரானால வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போக முடியாது. அப்படின்னா இது என்ன சார்? இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். பட் சம் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் வேலன்ஸ் பேண்ட் மே கெயின் எக்ஸ்டர்னல் எனர்ஜி. யாரோ எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்குற மூலியமா, சஃபிஷியன்ட் எனர்ஜி, இந்த கேப்பை விட அதிகமான எனர்ஜி நம்ம கொடுத்த மூலியமா என்ன ஆயிரும்? இங்கே இருக்கிற எலக்ட்ரான் அங்கே போயிடுவாங்க. தென் தீஸ் எலக்ட்ரான் வில் மூவ் இன்டு கண்டக்ஷன் பேண்ட். அட் த சேம் டைம் தே வில் கிரியேட் அ வேக்கண்ட் எனர்ஜி லெவல் இந்த வேலன்ஸ் பேண்ட். இந்த டாபிக் நான் அப்புறம் வரேன். வேர் அதர் வேலன்ஸ் எலக்ட்ரான் மே கேன் மூவ். Thus the progress create a possibility of conduction due to electron in conduction band as well as due to vacancy in the valence band. இங்க அப்பப்போ ரெட் கலர் ஆகுது, எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ நல்லா பாரு என்ன அப்படின்னா, இங்கே எலக்ட்ரான் இருக்கான் சார். இந்த எலக்ட்ரான் வந்து ஏதோ ஒரு எனர்ஜியை கெயின் பண்ண மூலியமா எலக்ட்ரான் இங்கேருந்து எங்கே போயிட்டான்? இங்கே போயிட்டான். இப்போ நல்லா பாரு, இது ஒரு புது கான்செப்ட். ஒரு இடத்துல எலக்ட்ரான் இருந்திருக்கான் சார். இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து போயிட்டான். அப்போ இங்கே வந்து எலக்ட்ரான் இல்லாத ஒரு இடம் கிரியேட் ஆயிடுச்சா இல்லையா? அதுதான் ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். இல்லை அப்படின்னா ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ஒரு ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு. அங்கே ஒரு எலக்ட்ரான் இருந்திருக்கு, அந்த எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு? வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சு. அப்போ அங்கே என்ன கிரியேட் ஆயிடுச்சு? ஹோல். அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ட்ரை பண்ணுவாங்க? இங்கினுக்குள்ளே இருக்க ஹோலுக்கு மட்டும் போக ட்ரை பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? அப்போ இது மூலியமாக என்ன ஆகுது? கரண்ட் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகிற மூலியமாக கரண்ட் கிரியேட் ஆகுது. இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான் மூவ் பண்ணுற மூலியமும் என்ன ஆகுது? கரண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ ஒன்றுமே இல்லை. ஆனால் இதுக்கு இது வச்சுருப்பேன். இந்த பிரெயின் வீட்டான்னு ஒரு கேம் பார்த்துருக்கீங்களா? ஒரு ரவுண்டுக்குள்ளார வந்து நிறைய மார்பிள்ஸாக இருக்கும். அந்த மார்பிளை மூவ் பண்ணி விளையாடணும். அது இங்கே இந்த ரூமில் இருக்கும். எடுத்துகிட்டு மட்டும் வாங்களே. ஒரு க்ரீன் கலர் மாதிரி ஒரு குட்டி உண்டு இப்படி ஃப்ளாட்டாக
எப்படி சொல்றதுன்னு தெரியல. Let us consider what happened in the case of silicon or germanium crystal containing n number of atom. For silicon outermost ல பார்த்தீங்கன்னா சிலிகான்ல n is equal to என்ன சார் 3. ஏன்னா அது அதோட அட்டாமிக் நம்பர் என்ன 14. சரிங்களா? சிலிகான் தான்யா. சிலிகானுக்கு என்ன 14 தானே. 14க்கு நீங்கள் ஒரு இது எழுதுங்க, அது பேர் என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. இந்த வரேன் தம்பி, நானே வரேன். அங்கனுக்குள்ள தான் நான் வச்சிருப்பேன். இது மொத்தமா கூட்டினா 14 வருது. 1s2 2s2 2p6 3s2 3d 3d யா 3d ல 4s2 3d 4s2 ஏ போறீங்க 3p க்கு அப்புறம் தான 4 வரும். 3p2 so 3s2 3p2 அதாவது தேர்ட்ல n is equal to 3 தானே, தேர்ட் இதில் இருக்கு. சிவன் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இது தெரியுதா, இதை எலக்ட்ரான் மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கோ. இப்போது இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து தாண்டி இன்னொரு பேண்டுக்கு போகிறான். ஸோ இது வேலன்ஸ் பேண்ட் அசியூம் பண்ணிக்கோ. இங்கேருந்து எங்கே போயிட்டான் கண்டக்ஷன் பேண்டுக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன சார் கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு. ஹோல் ஆக்சுவலாக என்ன சார் ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு இடத்துலேருந்து எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு காணாமல் போயிடுச்சு. அதுதான் என்னது ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க ஹோல் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். ஆக்சுவலாக அது பாசிட்டிவ்லி சார்ஜா இல்லை சார், அங்கே எலக்ட்ரான் கம்மியாயிருச்சு, எலக்ட்ரான் போயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஹோலுக்குன்னு ஒரு சார்ஜ் கிடையாது. ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்னால அங்கே என்ன கிரியேட் ஆயிடுச்சு நெகட்டிவ் சார்ஜ் போயிடுச்சு, அதனால பாசிட்டிவ்னு சொல்கிறோம். புரியுதா இல்லையா? அப்போ என்ன ஆகும், இங்கனுக்குள்ளே ஹோல் இருக்குன்னா இங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே வர பார்க்கலாம். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் இந்த இடத்துல நடக்க போகுது. என்ன டிஃபிகல்ட்டி இல்லை. இப்போ நம்ம சிலிகான் எடுத்தோம்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் எங்கே சார் இருக்கும், n is equal to 3ல இருக்கும். கரெக்டாக இல்லையா? அவுட்டர் மோஸ்ட். ஏன்னா இருக்கிற 14 எலக்ட்ரானில் கடைசி எலக்ட்ரானில் எங்கே இருக்கும், தேர்ட் ஆர்பிட்டில் இருக்கும். இதே நம்ம ஜெர்மானியம் எடுத்தோம்னா 4th ஆர்பிட்டில் இருக்குது. த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த அவுட்டர் மோஸ்ட் இஸ் 4. ரெண்டு கேஸ்லையுமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது அவுட்டர் மோஸ்ட்டில் 4 எலக்ட்ரான் இருக்குது. ஹென்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இன் கிறிஸ்டல் எவ்வளோ சார் 4n. ஏன்னா நல்லா பார், ஒரே ஆட்டமில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லில். நான் எத்தனை ஆட்டம் எடுத்திருக்கேன், n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ டோட்டலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அவுட்டர் மோஸ்ட்டில் 4 into n. புரியுதா? ஒரு ஆட்டமில் 4, n நம்பர் ஆஃப் ஆட்டமில் 4 into n. த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்ட்டில் எவ்வளோ சரி இருக்கலாம், 8 தான் இருக்க முடியும். கரெக்டாக இல்லையா? நம்ம இதில் எவ்வளோ இருக்குது 4 இருக்குது. ஸோ ஃபார் 4n வேலன்ஸ் there are 18 available energy state. மேக்ஸிமம் நல்லா பாரு, அவுட்டர் மோஸ்ட்ல நான் எத்தனை எலக்ட்ரான் ஆக்கியூபை பண்ணலாம், கரெக்டா 8 எனர்ஜிக்கு ஸ்பேஸ் இருக்கு. நம்ம எத்தனை பேர் ஆக்கியூபை பண்ணியிருக்கோம் 4. அப்போ இன்னும் 4 ஆக்கியூபை பண்ண முடியும். அப்போ நம்மள டோட்டல் ஆட்டம் எவ்வளோ இருக்கு 4n இருக்கு. கரெக்டா? டோட்டல் எனர்ஜி எவ்வளோ இருக்கலாம் 8 எலக்ட்ரான்ஸ்க்கு இருக்கலாம். அப்போ டோட்டல் எனர்ஜியோட ஸ்டேட் எவ்வளோ 18 ஸ்டேட்ஸ் இருக்குமா? அப்போ 18 ஸ்டேட்ஸ் இருக்கா, நம்மள்ட்ட எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது 4n எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ திஸ் 8n discrete energy level can either form a continuous band or they can be grouped in different band. ஸோ மோஸ்ட்டாக நம்ம கண்டினியூஸ் பேண்டை தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? 8n மொத்தமாக என்ன ஆயிரும் கண்டினியூஸ். ஏன்னா நிறைய 8 எலக்ட்ரான்ஸ்க்கு நான் தனித்தனியாக வரையலாம். ஆனால் n நம்பர் ஆஃப் இருக்குன்னு சொன்னால் இந்த 8க்கும் அது 8 8 8 வந்து சேர்றப்ப அது மொத்த பேண்ட் பார்க்க எப்படி இருக்கும் கண்டினியூஸ் ஆயிரும். அதனால அது பேர் பேண்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? டிபெண்டிங் ஆன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆட்டம். ஸோ நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அது என்ன ஆயிரும் பேண்ட் ஆயிரும். At the distance between the atom in the crystal lattice of silicon and germanium, the energy band of this 8n is split into 2 parts, which are separated by energy gap. இப்போ இதை என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டாக பிரிச்சிருவோம்.
அதுக்கு நடுவில் என்ன இருக்க போகுது, எனர்ஜி கேப் இருக்க போகுது. வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் கண்டக்ஷன் எலக்ட்ரானுக்கு நடுவில் ஒரு எனர்ஜி கேப் இருக்கு. The lower band which is completely occupied by 4n valence electron. அதாவது நல்லா பாரு, என்கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 4n எலக்ட்ரான் இருக்கு. எனர்ஜி கேப் எவ்வளோ இருக்குது, 8n. நீ என்ன விட்டுரு சரியா, ஒரே ஒரு சிலிக்கான் எடுத்தனா இந்த ஒரே ஒரு சிலிக்கான்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆக்கியூபை பண்ணலாம், கடைசியில் 8 ஆக்கியூபை பண்ணலாம். அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை ஆக்கியூபை பண்ணலாம், 8 ஆக்கியூபை பண்ணலாம். எத்தனை ஆக்கியூபை பண்ணியிருக்கோம், 4. அப்போ 4 வந்து ஆக்கியூபை ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ கேப் இருக்கு, 4 இருக்கு. அப்போ ஆக்கியூபை ஆன 4க்கும் இந்த கேப் இருக்கிற 4க்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கு. சொல்றது புரியுதா இல்லையா? இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு நடுவில் என்ன இருக்கு, ஒரு சின்ன கேப் இருக்கு. இது பேர் தான் எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்றோம். கீழே இருக்கிறது வேலன்ஸ் பேண்ட், மேலே இருக்கிறது கண்டக்ஷன் பேண்ட். இது n நம்பர் ஆஃப் ஆட்டம்க்கு இருந்துச்சுன்னா 4n கீழே 4n மேலே. திரும்பி அங்கே எக்ஸில் போய் உட்காருதுன்னு எனக்கு தெரியல, புரியுதா? திரும்பி வந்துச்சு. அது என்னது தான், ஏன் அப்படி ஆகுது? சரி, என்னமோ ஒன்று. The other band consisting of 4n energy state are called conduction band. நான் மேலே இருக்கிற 4n, இன்னும் மொத்தம் இந்த 8 இருக்குல்ல, அதில் 4 ஆக்கியூபை பண்ணியிருக்கேன். அந்த 4 ஆக்கியூபை பண்ணதோட பேர் என்ன சார், வேலன்ஸ் பேண்ட். மிச்சம் இருக்க 4ஓட பேர் என்ன சார், கண்டக்ஷன் பேண்ட். லாஜிக் புரியுதா? ஸோ நல்லா பாரு, அட் 0 டிகிரி கெல்வின், ஓகே எழுதல, 0 கெல்வின் எழுதியிருக்கேன். எழுதிரும் இல்லை நீ பாட்டுக்கு. 0 கெல்வின்ல இந்த 4 எலக்ட்ரானுக்குமே எனர்ஜி இருக்காது. அப்போ இவங்க 4 பேர் அவங்களோட ஸ்பேஸில் மட்டும்தான் இருப்பாங்க. யாராச்சும் கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிருப்பான்னா போயிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த கேஸில் கண்டக்ஷன் பேண்ட் வந்து 4 ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, அந்த 4 ஸ்பேஸில் யாராச்சும் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. அப்போ 0 டிகிரி கெல்வின்ல இந்த கண்டக்ஷன் பேண்ட் கம்ப்ளீட்லி எப்படி இருக்கும், எம்டியாக இருக்கும். புரியுதா? ஸோ பேசிக்கலி அது இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். செமி கண்டக்டர் 0 கெல்வின்ல இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ நல்லா பாரு, என்கிட்ட வந்து 4 எலக்ட்ரான், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8 இன்டூ இருக்குல்ல, அதனால நிறைய எலக்ட்ரான் போட்டான். நம்ம 4 எலக்ட்ரான் வச்சுக்கோம். என்கிட்ட 4 எலக்ட்ரான் எங்கே அவைலபிளாக இருக்குது, வேலன்ஸ் பேண்டில். 4 எலக்ட்ரான் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது, கண்டக்ஷன் பேண்டில் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கு நடுவில் இருக்க கேப்பை தான் நம்ம என்ன கேப்னு சொல்கிறோம், எனர்ஜி கேப். த லோயஸ்ட் எனர்ஜி இன் த கண்டக்ஷன் பேண்ட், இதுதான் கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இது கண்டக்ஷன் பேண்ட் சார், இது மொத்தமாக கண்டக்ஷன் பேண்ட். இந்த கண்டக்ஷன் பேண்டோட லோயஸ்ட் எனர்ஜி தான் ஈசின்னு கொடுத்துருக்கோம். ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் த வேலன்ஸ் பேண்ட் ஈவி. ஸோ வேலன்ஸ் பேண்டோட ஹையஸ்ட் எனர்ஜி தான் ஈவி. ஓகேவா? அபோ ஈசி அண்ட் பிலோ, ஈசிக்கு மேலேயும் ஈவிக்கு பிலோவும் தேர் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ஸ்பேஸ் எனர்ஜி லெவல். இங்கே நிறைய எனர்ஜி லெவல் இருக்குது. அந்த எனர்ஜி லெவலை சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேண்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு எனர்ஜி லெவல் இருந்தால் அது பேர் எனர்ஜி லெவல், நிறைய எனர்ஜி லெவல் இருந்தால் பேண்ட். த கேப் பிட்வீன் டாப் ஆஃப் த வேலன்ஸ் பேண்ட், இதுக்கு மேலேயும் கண்டக்ஷன் பேண்டுக்கு கீழே இருக்க கேப்பை தான் எனர்ஜி பேண்ட் கேப்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த எனர்ஜி பேண்ட் கேப் வந்து லார்ஜாக இருக்கலாம், ஸ்மாலாக இருக்கலாம், இல்லைன்னா 0வாக இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கண்டக்டர் எடுத்தீங்கன்னா கேப் 0வாக இருக்கும். இன்சுலேட்டர் எடுத்தீங்கன்னா ஸ்மால் கேப் இருக்கும். இன்சுலேட்டர் சரி, செமிகண்டக்டர் எடுத்தீங்கன்னா ஸ்மால் இருக்கும். லார்ஜ் எதுக்கு இருக்கும், இன்சுலேட்டருக்கு. அந்த வேல்யூ ரொம்ப முக்கியம், அதை நான் உனக்கு கீழே சொல்லுவேன். சரியா? அந்த வேல்யூஸ் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். These refer to the situation as shown in the figure 14.2a. 14.2 எங்க இருக்குது, 14.2a. ஸோ நல்லா பாருங்க, பங்கம் பண்ணி வச்சிட்டானா, இது கரெக்ட். சரியா? பேசிக்லி நம்மள்ட்ட 2 இருக்கு சார். இது என்னோட வேலன்ஸ் பேண்ட், இது என்னோட கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இதான் லோயர் எனர்ஜி ஆஃப் கண்டக்ஷன் பேண்ட், இது ஹையர் எனர்ஜி ஆஃப் வேலன்ஸ் பேண்ட். ஆனால் கண்டக்டரில் என்ன நடக்குது, ஒரு மெட்டலில் என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா, வேலன்ஸ் பேண்டோட ஹையர் எனர்ஜி பார்த்தோன்னா கண்டக்ஷன் பேண்டோட லோயர் எனர்ஜியை விட எப்படி இருக்குது, அதாவது இவன் வந்து இவனோட அதிகமாக இருக்கான். அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கே வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரானால ஈஸியாக எங்கே போயிட முடியும், கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிட முடியும். சொல்கிறோம், லாஜிக் புரியுதா? ஸோ இங்கே பார்த்தோன்னா இப்படி இருக்கிறதுனால எனர்ஜி கேப் எவ்வளோ இருக்கும் சார், இங்கே தான் நீங்கள் யூஸ் பண்ண வார்த்தை ஓவர்லேப்பிங். சரியா? இந்த வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்ட் எப்படி இருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகிடும். செமிகண்டக்டரில், செமிகண்டக்டர் இது செமிகண்டக்டர், இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கு நடுவில் இருக்கிற எனர்ஜி கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
3 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 3 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ எலக்ட்ரான் அல்ல இங்கிருந்து அங்கே போக முடியும். நீங்கள் எப்படி 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமான எனர்ஜி கொடுத்தா போக முடியும். புரியுதா இல்லையா? இன்சுலேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருக்கும். HCRM புக்கில் பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோ கேப் அதிகமாக இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்லி மூணுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். உங்கள்கிட்ட வந்து டிபெண்டிங் ஆன் தேர், சரிங்களா, டிபெண்டிங் ஆன் தேர் எனர்ஜி கேப் டிஃபைன்ஸ் கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர் அப்படின்ட்டாங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே சரியா கண்டக்டர் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இதை டிஃபைன் பண்ணிடு. எனர்ஜி பேண்டுனா என்ன, வேலன்ஸ் பேண்ட் என்ன. வேலன்ஸ் பேண்ட்னா என்ன, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி ஆக்கியபை பண்ணியிருக்கும். அந்த கேப், அந்த எனர்ஜி லெவல் எல்லாத்தையும் சேர்த்தால் அதோட பேர் எனர்ஜி பேண்ட் ஆகும். சரியா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் எந்த பேண்ட் ஆக்கியபை பண்ணியிருக்கோ அது பேர் வேலன்ஸ் பேண்ட். எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்டர் மோஸ்ட்லி 8 எலக்ட்ரான் ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணலாம். நம்ம 4 பேர் தான் ஆக்கியபை பண்ணியிருக்கோம். இப்போ மிச்சம் 4 வந்து எம்டியாக இருக்கும். அதுதான் என்ன சார்? கண்டக்ஷன் பேண்ட். அப்போ கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் 3 மார்க்கில் கேட்குற 3 பாயிண்ட் எழுதுனா போதும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டக்ஷன் பேண்டை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி கேப் பிட்வீன் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் 0. ஏன்னா வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்ட் என்ன ஆகும்? ஓவர்லேப் ஆகும். இப்படி இருக்கும். அதாவது இது வந்து வேலன்ஸ் பேண்டோட ஹையஸ்ட் எனர்ஜி, இது கண்டக்ஷன் பேண்டோட லோயஸ்ட் எனர்ஜி. இப்படி கேப் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு? இப்படி ஓவர்லேப் ஆகும். செமி கண்டக்டரில் வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்டுக்கு நடுவில் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கம்மியாக இருக்கும். அதே வந்து இன்சுலேட்டருக்கு அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. உன்கிட்ட ரொம்ப முக்கியமாக அவங்க கேட்க போகிறது பார்த்தோன்னா இந்த கிராஃபு. சரியா? இந்த கிராஃபையும் போட்டோன்னா உனக்கு ஈஸியாக 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? எனி டிஃபிகல்ட்டி இல்லை. 0 கெல்வினில் இங்கே இருக்கிற கண்டக்ஷன் பேண்ட் எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்லி எம்டியாக இருக்கும். 0 கெல்வினில் எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்லி எம்டியாக இருக்கும். இவனுக்கு எந்த டெம்பரேச்சர் போனாலும் சரி எம்டி தான். ஏன்னா கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா? இங்கே எப்படி இருக்கும்னா பார்ஷியலி ஃபில்டு, பார்ஷியலி எம்டி. ஏன்னா ஓவர்லேப்னால எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஈஸியாக அங்கங்கே போக முடியும். ஸோ பார்ஷியல் அது ஃபில்லாக இருக்கும், பார்ஷியல் அது எம்டியாக இருக்கும். புரிஞ்சா? இதுதான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போ பார்த்தோன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அகைன் இதை பார்க்காத, இது 3Dயில் வரைன்னு சொல்லி குழப்பத்தில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா ஒன்று பியூர் செமிகண்டக்டர். செமிகண்டக்டர் எப்படி இருக்கும்? பியூராக இருக்கும். அதாவது நான் சிலிக்கானே செமிகண்டக்டரை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் எல்லா பக்கத்தையும் எதை யூஸ் பண்ணுவேன்? சிலிக்கானை தான் யூஸ் பண்ணுவேன். சிலிக்கான் தவிர வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுவேன்னா யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி இருந்தால் அதோட பேர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா செமிகண்டக்டரில் நான் கலப்பரம் கொண்டு வருவேன். சரிங்களா? ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா சிலிக்கான் யூஸ் பண்ணுறேன்னா சிலிக்கான் யூஸ் பண்ணு, இல்லை ஜெர்மேனியம் யூஸ் பண்ணுறேன்னா ஜெர்மேனியம் யூஸ் பண்ணு. சரிங்களா? இது ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா இங்கே பக்கத்தில் 4 எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ இவங்க பாண்டு ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க? கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? 4 எலக்ட்ரான் ஷேரிங் அண்ட் பேரிங். கரெக்டாக இல்லையா? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்னால நடக்கும், கெய்னிங் ஆஃப் லூசிங்லாம் நடக்காது. அது அப்படின்னா அயனிக் பாண்டாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? அதான் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால நடக்கும். லூசிங் ஆஃப் எலக்ட்ரான், கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான்னா அது அயனிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே வந்து கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ண போது இந்த டயக்ராம் தேவையில்லை. இந்த டயக்ராம் பார்த்துக்கோ. நல்லா பாரு, நான் சிலிக்கான் எடுத்துக்கிறேன்னு அசியூம் பண்ணிக்கோ. இந்த சிலிக்கானோட அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான் அவைலபிள் இருக்கும்? 4. ஸோ இந்த சிலிக்கானுக்கு அவுட்டர் மோஸ்ட்ல 1 2 3 4. இல்லை இந்த சிலிக்கான் எடுத்துக்கோ. இதுக்கு அவுட்டர் மோஸ்ட்ல 1 2 3 4. புரியுதா இல்லையா? இப்போ இந்த 4 எலக்ட்ரான் சுற்றி போடுறதுக்கு இங்கே சிலிக்கான், இங்கே சிலிக்கான், இங்கே சிலிக்கான், இங்கே சிலிக்கான். இப்போ நல்லா பாரு, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமா ஆகாதா? ஸோ நல்லா பாரு, இங்கே 4 எலக்ட்ரான் இருக்குமா? இந்த 2 எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணிருச்சு. இந்த 2 எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்டு. கரெக்டா? அதான் நம்ம இப்படி வரையும். இது கோணால வரையதுக்கு ரீசன் நம்ம இப்படி கொடுத்துருக்கேன். இப்படி வரையும். புரியுதா இல்லையா? என்ன டிஃபிகல்ட்டி? ஸோ சிலிக்கான் எடுத்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் ஜெர்மேனியம் எடுத்தாலும் சரி, அதுவும் வந்து அதே 14th குரூப் தான். அதனால் அதுலேயே என்ன நடக்கும்? இதே ப்ராசஸ் நடக்கும். ஏன் கார்பன் நம்ம எடுக்க மாட்டோம்னா, கார்பனோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 2வது ஷெல்லில் இருக்கும். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும்.
ஏன் அப்படின்னா இதுக்கு நம்ம ரீசன் படிச்சிருக்கோம், லாஸ்ட் லெக்சர்ல நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நல்லா பார்த்தேன்னா எனர்ஜியோட ஃபார்முலா வந்து -13.6/n². இதில் என்னோட வேல்யூ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ரெண்டாவது இதில் இருக்குது. அப்போ ரெண்டில் இருக்கிறவனே இன்ஃபினிட்டிக்கு அனுப்பணும். அப்போ n = 2ன்னு போட்டால் எனக்கு ஆன்சர் இங்கே -3.4 எலக்ட்ரான் வோல்ட் வருது. இப்போ -3.4ல் இருக்கிறவனே நான் இன்ஃபினிட்டிக்கு அனுப்பணும். இன்ஃபினிட்டியில் எனர்ஜி 0வாக இருக்கும். ஸோ -3.4ல் இருக்கவனே நான் 0க்கு அனுப்பினா நான் எவ்வளோ கொடுக்கணும், 3.4 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்கணும். நம்ம பார்த்தோம் 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருந்தால் அது என்ன ஆயிரும், இன்சுலேட்டராக பிஹேவ் பண்ணும். கரெக்டாக இல்லையா? அதனால தான் கார்பன் வந்து இன்சுலேட்டராக பிஹேவ் பண்ணும். வேற சிலிக்கானும் ஜெர்மானியமும் செமி கண்டக்டராக பிஹேவ் பண்ணும். ஏன்னா இவங்க என்ன சார், சிலிக்கான் ஜெர்மானியம் வந்து n = 3ல இருப்பானா, அப்போ 3ன்னு போட்டால் எனக்கு ஆன்சர் -1.51 எலக்ட்ரான் வோல்ட். அப்படின்னு பேசிக்லி இது என்னது, செமி கண்டக்டர். 4ன்னு போட்டோன்னா -0.85 கிட்ட வரும். புரியுதா இல்லையா? அண்ட் ஏன் ஸ்டாண்டர்டாக இதுக்கு வேல்யூவில் போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து -1.1 அதோட வேல்யூ -0.7 எலக்ட்ரான் வோல்ட்னு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வேல்யூ கீழே வரும். அதை நான் உனக்கு சொல்லிடுறேன். சரி, இப்போ இங்கே ப்ராசஸ் என்ன ஆக போகுது நல்லா பாரு. ஜென்ரலாக எல்லா பாண்டுமே நல்லபடியாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா லைஃப்பில்? இல்லை. அப்போது டெம்பரேச்சர் நான் கொடுக்கலன்னா அவன் பாட்டுக்கு அப்படியே இருக்க போகிறான். எல்லா பாண்டுமே பக்கமாக ஃபார்ம் ஆகி இருக்க போகிறான். சரி, தண்ணி குடிச்சிட்டு வாங்க. 3 பேருக்கு ஒரே நேரத்தில் தண்ணி. நான் தண்ணி குடிச்சது ஒரு குற்றமாயா? இப்போ வரைக்கும் சொன்னது புரிஞ்சா? வேணும்னா நான் இப்போ வரைக்கும் உனக்கு சொன்னதில் அந்த ஃபர்ஸ்ட் நான் டீச் பண்ணல அது மட்டும் அனிமேஷன் நான் காமிச்சிடுறேன். ஸ்க்ரீனில் தெரியுது தானே? ஒரு சிங்கிள் கிறிஸ்டல் எடுத்துக்கோ, அதில் n நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே அவுட்டர் மோஸ்ட்ல 4 எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ n நம்பர் ஆஃப் ஆட்டம் இருந்தால் 4 × n நம்பர் ஆஃப் இது இருக்கும். ஸோ எப்படி வந்து இது ஃபார்ம் ஆகுதுன்னா பேசிக்லி தான் இருக்கும். 1s1 2s2 2p6 3s2 3p6 ஜெர்மானியம்க்கு. கரெக்டாக இல்லையா?
இப்போ ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது, இவங்க வந்து வெளியில் இருக்கிறவங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஒரு டயக்ராம் உங்களுக்கு புரியாதனால விட்டுட்டு, பட் என்னன்னா இப்போ இங்கே 3s இருக்குன்னு வச்சுக்கோயே, இந்த 3sல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. என்கிட்ட n நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குன்னா n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரானோட எல்லா 3sமே சேர்ந்து ஒரு பேண்ட் ஃபார்ம் பண்ணுறான். 3pல இருக்கவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு பேண்டு. புரியுதா? ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து வேலன்ஸ் பேண்டு, மேலே இருக்கிறது வந்து கண்டக்ஷன் பேண்ட். ஏன்னா மொத்தம் 8 எலக்ட்ரான் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது நம்மள்கிட்ட. 4 எலக்ட்ரான் தான் வச்சுருக்கோம். அப்போ இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் வேலன்ஸ் பேண்டில் வந்துடுவான். எவ்வளோ எனர்ஜி மிச்சம் இருக்குன்னு 4 எலக்ட்ரான் வச்சுக்கிறதுக்கு எனர்ஜி இருக்கும். அந்த கேப் என்ன ஆயிரும் சார்? கண்டக்ஷன் பேண்ட். இவங்களுக்கு நடுவில் இருக்க எனர்ஜி கேப்பை தான் நம்ம எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ அதான் இங்கே போட்டிருப்பாங்க. n of the 6 n possible p level only 2 are filled. மொத்தம் நம்ம 8 எலக்ட்ரான் வச்சுக்கலாம் அவுட்டர் மோஸ்ட்ல. அதில் pல பார்த்தோன்னா 6 வச்சுக்கலாம். ஆனால் pல நம்ம எத்தனை வச்சுருக்கோம்? pல 2 எலக்ட்ரான் தான் வச்சுருக்கோம். கரெக்டாக இல்லையா? ஸோ மிச்சம் இன்னும் 4 ஸ்பேஸ் pல எம்டியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் இந்த எனர்ஜி கேப் என்ன ஆகுது? பிரியுது. ஸோ மெட்டலுக்கு எப்படி இருக்கும்னா, இது மெட்டல் சார். சரிங்களா? மெட்டலில் வந்து பார்ஷியலி ஃபில்டு கண்டக்ஷன் பேண்ட், இது வேலன்ஸ் பேண்ட். ஸோ என்னன்னா வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்ட் என்ன ஆயிடுச்சு? ஓவர்லேப் ஆயிடுச்சு. அதனால தான் வேலன்ஸ் பேண்ட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எங்கே போயிடுறான்? கண்டக்ஷன் பேண்டுக்கு. அப்போ வேலன்ஸ் பேண்டும் பார்ஷியலி எம்டியாக இருக்குது, கண்டக்ஷன் பேண்டும் பார்ஷியலி ஃபில்டாக இருக்குது. பார்ஷியலி எம்டிஆர் பார்ஷியலி ஃபில் நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஒரு விஷயம் எம்டியாக இருக்குன்னா அந்த விஷயம் பாதி ஃபில்லு. ஸோ கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இதுதான் இங்கே நடக்குது. ஓகேவா? The second possible energy diagram shows the condition of band is overlapping with valence band. ஸோ இந்த பேண்ட் மட்டும் நீங்கள் போட்டு எழுதுனா போதும். இதே செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் எவ்வளோ இருக்குது? 1 எலக்ட்ரானோட நீ புக்கை ஃபாலோ பண்ணிக்கோ, 3 எலக்ட்ரான் வோல்ட் போட்டுக்கோ. இவனோட எனர்ஜி வந்து 1.1. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜெர்மானியம்க்கு சிலிகானுக்கு 1.1, ஜெர்மானியம்க்கு 0.74. அப்படின்னா என்ன? நான் 1 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தேன்னா வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற ஜெர்மானியமில் வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான், சாரி சிலிகானில் வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான் எங்கே போயிடுவாங்க? கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுவாங்க. இது ஜெர்மானியம்க்கு 0.74. ஜெர்மானியம்க்கு 0.74, சிலிகானுக்கு 1.1. அதே மாதிரி இந்த பாயிண்ட் அப்சல்யூட் ஜீரோவில் எந்த எலக்ட்ரானுமே வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போக மாட்டாங்க. அதனால் 0 டெம்பரேச்சரில் இந்த செமிகண்டக்டர் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்? இன்சுலேட்டராக பிஹேவ் பண்ணும். ஓகேவா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரூம் டெம்பரேச்சரில், சரியா? ரூம் டெம்பரேச்சர் நம்ம இருக்கிறது இங்கே டெம்பரேச்சர் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக டெம்பரேச்சர் இருக்கும். அங்கே என்ன ஆகும்? ஒரு சில எலக்ட்ரான் இங்கே பாரு, இங்கேருந்து ஒரு சில எலக்ட்ரான் மூவ் பண்ணுறாங்களா இல்லையா? வேலன்ஸ் பேண்ட்லேருந்து எங்கே போயிட்டாங்க? கண்டக்ஷன் பேண்டுக்கு. ஏன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எனர்ஜி வந்து இந்த கேப்பை விட எப்படி இருக்குது? கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ நான் ஒரு சில எலக்ட்ரான் இங்கேருந்து எங்கே போயிடுறான்? அப்போ இங்கே என்ன சார் கிரியேட் ஆயிடுது? ஹோல் கிரியேட் ஆகுது. ஹோல்னா என்ன சார்? ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? இது தேவையில்லை உங்களுக்கு, இதெல்லாம் முன்னாடி இருந்த ஃபார்முலா இப்போ தேவையில்லை. ஸோ நல்லா பாரு, சச் அன்ஃபில்டு ரீஜன் ஆர் டேர்ம்ட் அஸ் ஹோல். எந்த ரீஜன்லாம் ஃபில் ஆகலையோ அதோட பேர் என்னது? ஹோல். ஹோல்னா ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஆனால் நம்ம என்ன சொல்லலாம்? அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர். ஸோ ஏன் சார்ஜ் கேரியர்லாம் சொல்கிறேன் நான் லேட்டர் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்சுலேட்டர் இந்த கேப் எப்படி இருக்கும்? 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான் வோல்ட், கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 3.4 கிட்ட வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ எலக்ட்ரான் என்ன, ஹோல்னா என்ன? ஹோல்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வேலன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் இது கிரியேட் ஆகும். அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இது தான் என்ன சொல்கிறோம்? ஹோல்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? கிராஃபைட் கார்பன் தான். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து டைமண்டுக்கும் கிராஃபைட்டுக்கும் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் அது டைமண்ட்னு சொல்கிறோம், இது கிராஃபைட்னு சொல்கிறோம். ஸோ கிராஃபைட் வந்து கண்டக்ட் பண்ணும், சரிங்களா? ஆனால் அதோட கண்டக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேர் வந்து கிராஃபைட் இஸ் குட் கண்டக்டராக விளக்கு சூப்பர் கண்டக்டர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிராஃபைட் கண்டக்ட் பண்ணும், ஆனால் நார்மலாக ஒரு கண்டக்டர் எப்படி பண்ணுமோ அந்த அளவுக்குலாம் பண்ணாது, சரிங்களா? அதோட கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல இன்னொரு விஷயம். இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹோல் இருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து போய் அந்த ஹோலில் உட்காந்துருச்சுன்னா இங்கே எலக்ட்ரானும் ஹோலும் என்ன ஆகுறாங்க, கம்பைன் ஆகுறாங்க. இதோட பேர் தான் எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன். ஓகேவா, எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன். ஹலோ, நான் கிளாஸில் இருக்கேன், நான் அப்புறம் பேசிட்டா? எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க. சரியா? ஸோ இதான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது. அந்த 3 கிராஃப் தான் தேவையான விஷயம், அது நல்லா பார்த்து வச்சுக்கோ. இப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் என்ன சார்? பியூர் செமிகண்டக்டர். இங்கே ஜெர்மானியம் எடுத்திருக்கான், ஜெர்மானியம் எடுத்தால் ப்ராப்ளம் இல்லை, சிலிகான் எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா பாரு, இதுதான் எலக்ட்ரான்ஸ். இப்போ இங்கே பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சா? ரூம் டெம்பரேச்சரில் அவன் பாட்டுக்கு இருக்க போகிறான். ஏதாச்சும் பிரச்சனை வருமா? பிரச்சனை எதுவுமே இல்லை. பிரச்சனை எங்கே வரும்னா, நான் தெரியாமல் ஹீட் கொடுத்தா. இப்போ நான் ஹீட் கொடுத்தப்ப என்ன இருக்குது பாரு, இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணி அங்கேருந்து என்ன ஆயிட்டான், வெளியே போயிட்டான். சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ அங்கே என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு ஹோல் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே பாரு, இங்கேருந்து எலக்ட்ரான் அங்கே போயிட்டான். இப்போ இந்த எலக்ட்ரான் மேபி என்ன பண்ணலாம், இந்த ஹோலில் போய் உட்காரலாம். இங்கே பாரு, இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கேருந்து கிளம்பி, அப்போ அங்கே என்ன ஆகுது சார், எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன். எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன். பட் நீ யோசிச்சு பாரு, நான் உன்கிட்ட சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இங்கே ஹோல் இங்கே இருக்கா, இப்போ ஹோல் எங்கே இருக்கு? இங்கே நான் டிரான்சிஷன் ஒன்று உன்கிட்ட காட்டாமல் விட்டுட்டேன்னா, ஃபர்ஸ்ட் இமேஜ் இப்படி இருக்குது சார், செகண்ட் இமேஜ் இப்படி இருக்குது. அப்போ நான் என்ன சொல்லலாம், இங்கே இருக்கிற ஹோல், ஆனால் ஆக்சுவலாக ஹோல் மூவ் ஆச்சா? மூவ் ஆனது எது? எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகுது. ஆனால் நம்ம என்ன பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இங்கே இருந்துச்சு சார் ஹோல், இப்போ ஹோல் இங்கே இருக்குது. அப்போ ஹோல் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹோல் எப்பயுமே மூவ் ஆனது இல்லை. ஹோல்னு ஒன்று இருக்கா, எலக்ட்ரான் காணாம போன இடத்த நம்ம ஹோல்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம லேட்டரான போகிறப்ப பார்த்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷனில் பி வந்து ஹோலில் தான் மெஜாரிட்டி கேரியர். இப்போ ஹோல் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோம், ஹோல் ஆக்சுவலாக மூவ் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் தான் ஃப்ளோ ஆக போகுது. ஓகே, அப்போ இங்கே எனர்ஜி லெவல் எப்படி வரைகிறது? நல்லா பாரு, இது வேலன்ஸ் பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட். இப்போ இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ ஆகி வருதா, அந்த கண்டக்ட் பண்ணுது. ஸோ நல்லா பாரு, வேலன்ஸ் பேண்டில் இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கா, இங்கே எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? அடுத்து பாரு, இன்னொரு எலக்ட்ரான் இங்கேருந்து, ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் போச்சு, அடுத்து இன்னொரு எலக்ட்ரான் இங்கேருந்து போச்சு. இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிச்சு சார், இங்கேருந்து ஃப்ரீயாகி வெளியே வந்துச்சு, ஆனால் எங்கே போய் உட்காந்துருச்சு, இந்த ஹோலில். அப்போ நல்லா பாரு, இங்கேருந்து எலக்ட்ரான் ஃப்ரீ ஆகிட்டு கண்டக்ஷன் பேண்ட் போகுது, அங்கேருந்து ஹோலில் வந்து உட்காந்துருச்சு. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ அகைன் அவன் எங்கே வந்துட்டான், வேலன்ஸ் பேண்டு. இந்த கான்செப்ட் புரியுதா? இது என்னது, கண்டக்ஷன் பேண்ட், இது வேலன்ஸ் பேண்ட். எலக்ட்ரான் உள்ளுக்குள்ளேயே கிராப் ஆகிருக்குன்னா அது வேலன்ஸ் பேண்டில் இருக்குது. ஃப்ரீ டு மூவ்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகுது. ஓகேவா? உங்கள் புக்கில் இருக்க டயக்ராம் வச்சுன்னா ஒன்றுமே புரியாது, கோணல் கொடுத்தா, அதனால தான் பிபிடி எடுத்துகிட்டு. சொல்கிறது புரியுதா? நல்ல ஒரு இன்னொரு தடவை பார்க்குறேன்னா பார்த்துக்கோ. இப்படி இருக்குது சார், நார்மலான டெம்பரேச்சரில் ஒன்றுமே நடக்காது, இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண உடனே வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகுது. அடுத்து இங்கேருந்து ஒரு வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்ட் போகுது. இங்கே வேலன்ஸ் பேண்ட் இருக்க எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டு போய் கண்டக்ஷன் பேண்ட்லேருந்து திரும்பி வேலன்ஸ் பேண்ட் அந்த கேப்பில் போய் உட்காந்துருச்சு. அப்போ வேலன்ஸ் பேண்டுக்கு வந்துட்டான். ஸோ அதுக்கு தான் இந்த கிராஃப். வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்ட் போகுது, வேலன்ஸ் பேண்டில் இருக்க எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்ட், வேலன்ஸ் டு கண்டக்ஷன் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட் டு அகெயின் வந்து வேலன்ஸ் பேண்ட்லேயே வந்துருச்சு. புரியுதா? இப்போ பாரு, எலக்ட்ரான் போகுதா இல்லையா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் கரண்ட்டு. சொல்கிறது புரியுதா இல்லையா? ஹீட் பண்ணுற மூலியமாக நம்ம கண்டக்ட் பண்ண வைக்கலாம். ஆனால் என்ன ப்ராப்ளம், ரேண்டம் டைரக்ஷனில் நடக்குது. கரெக்டாக இல்லையா? இதே நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, எலக்ட்ரிக் ஹீட் பண்ணுறப்ப வெளியே வர எலக்ட்ரிக் ஃபீல்டு இவன் என்ன பண்ணிடுவான், இங்கிட்டு டைரக்ஷனில் போ, அப்போ கரண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கிடச்சிடும். புரியுதா இல்லையா? ஸோ இது வந்து வேலன்ஸ் பேண்ட், இது வந்து கோவலன்ட் பேண்ட், இது வந்து புரோக்கன் கோவலன்ட் பேண்ட். இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் தேவையில்லை. ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன ஹோல், இது புரிஞ்சு தானே உங்களுக்கு? ஹோலு இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோ. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா பியூர் செமிகண்டக்டர். எனர்ஜி கேப் சிலிகானுக்கு வந்து 1.1, ஜெர்மானியம்க்கு வந்து 0.74 எலக்ட்ரான் வோல்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலிகானோட அட்டாமிக் நம்பர் 14, அதனால அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 4 இருக்கும். இதே வந்து இதுவங்களுக்கு பார்த்தோன்னா, ஜெர்மானியமுக்கு பார்த்தோன்னா அகைன் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 4 எலக்ட்ரான் தான் இருக்குது. அதனால தான் இந்த கோவலன்ட் ஸ்ட்ரக்சர் ஒபே ஆகும். In intrinsic semiconductor, number of thermally generated electron are always equal to number of hole. Very important. நல்லா பார்த்தீங்கன்னா, இல்லை பியூர் செமிகண்டக்டரில் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்காது.
எத்தனை எலக்ட்ரான் வெளியே வருதோ அத்தனை ஹோல் கிரியேட் ஆகுமா? ஏன்னா அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து வெளியே வரப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியே வரப்போ அங்கே எத்தனை ஹோல் கிரியேட் ஆகுது? ஒரு ஹோல். நான் 10 எலக்ட்ரானை வெளியே எடுத்துட்டா அப்போ எப்பயுமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஈக்குவல். ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னால P யூஸ் பண்ணுவாங்க, எலக்ட்ரான் நெகட்டிவ்னால N. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் எப்படி இருக்கும்? எழுதிக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். எதியா நல்லா பாரு தம்பி, இதுல நல்லா பாரு. இங்க எல்லாமே கோவலன்ட் பாண்ட் வேலன்ஸ் பேண்டுக்குள்ள இருக்கான். எனக்கு அந்த எலக்ட்ரான் யூஸே இல்லை. எலக்ட்ரான் வெளியில வந்தது எனக்கு யூஸ். அப்போ இங்க ஒரு ஹீட் கொடுத்தோன்னு ஒரு எலக்ட்ரான் வெளியே வரானா எத்தனை ஹோல் கிரியேட் ஆயிருக்கு? ஒரு ஹோல் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ எத்தனை எலக்ட்ரான் வெளியே இருக்காங்க? 2 எலக்ட்ரான் இருக்காங்க. எத்தனை ஹோல் கிரியேட் ஆயிருக்கு? 2 எலக்ட்ரான். இப்போ பார்த்தோன்னா 3 எலக்ட்ரான் 3 ஹோல். ஆனால் இவன் போய் என்ன பண்ணிட்டான்? ஹோலில் உட்காந்துட்டான். இப்போ எத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு நம்மள்ட்ட? இவன் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான், இவன். ஏன்னா இவன் திரும்பி பாண்டுக்குள்ளே போய் ஃபார்ம் ஆயிட்டு. ஸோ 2 ஃப்ரீ எலக்ட்ரான் 2 ஹோல். அப்போ எப்பயுமே எத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அத்தனை என்ன இருக்கும்? இங்கே பாரு, 2 ஃப்ரீ எலக்ட்ரான் இருந்தால் 2 ஹோல். புரியுதா? ஸோ பியூர் செமிகண்டக்டரில் இந்த ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோ. நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ the vacancy with the positive electronic charge is called hole. அந்த எலக்ட்ரானோட வேகன்சியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஹோல்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ என்னன்னா என்ன சார்? எவ்வளோ சார்ஜ் கேரியர் இருக்கு. ஸோ எவ்வளோ சார்ஜ் கேரியர் இருக்குன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவ்வளோ ஹோல்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சா? இப்போ கரண்ட் எதனால கிடைக்கும்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரானோட ஃப்ளோனால கிடைக்கும், ஹோலோட ஃப்ளோனாலையும் கிடைக்கும். சரி, ஆக்சுவலாக ஹோல் மூவ் ஆகுமா? மூவ் ஆகுது. எலக்ட்ரான் இங்கேருந்து போகிறேன்னா அங்கேருந்து ஹோல் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதை இங்கே பாரு, உங்கள் புக்கில் இருக்க டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? தெர்மல் கொடுத்தோன்னே இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டான்? இங்கே மூவ் ஆகிட்டான். அப்போ இங்கேருந்து எலக்ட்ரான் அங்கே போயிட்டான்னா இங்கே என்ன கிரியேட் ஆயிடுச்சு? ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது? இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் கிளம்பி அங்கே போய் உட்கார போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இன்னும் ஹோல் இங்கே இருந்துச்சு, இப்போ ஹோல். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இங்கே இருக்கிற ஹோல் இங்கே மூவ் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குது? இங்கே தான் அங்கே போயிடுச்சு. லாஜிக் புரியுதா? ஓகே. ஸோ இப்படி தான் என்ன நடக்கும்? கண்டக்ஷன் நடக்கும். இதில் டெம்பரேச்சர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்தணும் அவ்வளோக்கு அவ்வளோ பாண்டு பிரேக் ஆகி போகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்லா கண்டக்ட் பண்ணுமா பண்ணாத? நல்லா கண்டக்ட் பண்ணும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது டெம்பரேச்சர் T is equal to 0ல. T is equal to 0ல பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானும் எங்கே இருக்குது? வேலன்ஸ் பேண்டில். கண்டக்ஷன் பேண்டில் இருக்க எலக்ட்ரான் 0. இல்லைனா இது என்ன சொல்லலாம்? எம்டி கண்டக்ஷன் பேண்ட். டெம்பரேச்சர் நான் கூட்ட வேலன்ஸ் பேண்ட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே போகிறாங்க? அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிருக்கானோ அவ்வளோ ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். எனி டிஃபிகல்ட்டி? புரிஞ்சா? ஓகே. ஸோ டெம்பரேச்சர் T is equal to 0ல பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் அங்கே போயிருக்காங்க. ஸோ 4 பேர் ஃபார்ம் ஆகுது. இதே வந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே போயிட்டு திரும்பி இங்கே வந்துருச்சுன்னா அதோட பேர் என்ன? எலக்ட்ரான் பேர், எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன். எலக்ட்ரானும் ஹோலும் சேர்ந்துருச்சு. சரிங்களா? என்ன டிஃபிகல்ட்டி? இப்போ இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் பாரு. கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம் எல்லாமே பார்த்தோன்னா வெளியில் 4 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஆனால் கார்பன் ஏன் சார் நீங்கள் இன்சுலேட்டர்னு சொல்கிறீங்கன்னா சிலிக்கான் ஜெர்மானியமை செமிகண்டக்டர் ஏன் அப்படின்னா கார்பனில் அவுட்டர் மோஸ்ட் என்னோட வேல்யூ என்ன? 2. இதே செமிகான் இதுக்கு பார்த்தோன்னா 3 and 4 வரும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க? த 4 பாண்டிங் எலக்ட்ரான் ஆஃப் கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம் பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு வந்து N is equal to 2ல இருக்குது, சிலிக்கானுக்கு 3ல, இவனுக்கு 4ல. ஹென்ஸ் எனர்ஜி ரெக்வயர்ட் டு டேக் அவுட் எலக்ட்ரான் ஃப்ரம் திஸ் ஆட்டம் வில் பி லீஸ்ட் ஃபார் ஜெர்மானியம்க்கு இருக்கிறதுல கம்மியாக நான் வந்து 4th ஆர்பிட்லேருந்து வெளியே எடுக்க போகிறீங்க ஒரு எலக்ட்ரான். இதே வந்து சிலிக்கானுக்கு அடுத்து கார்பனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. கார்பனுக்கு ரொம்ப அதிகம்னு எவ்வளோ அந்த வேல்யூ காமிக்கிறப்ப 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருக்குது. அப்போ அது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுது? இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஹென்ஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபார் கண்டக்ஷன் இன் ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்லி ஸ்மால் ஃபார் கார்பன். இவங்களதுல எவ்வளோ வருதோ அதை கம்பேர் பண்ணுறப்ப கார்பனில் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? என்னோட புக்கை கொண்டா, என் புக்கில் ஏதாவது நம்பர்லாம் கொடுத்தானா இல்லை இப்படியே தான் இருந்துச்சா?
இல்லை நான் தான் இவங்க கொடுத்த இந்த எக்ஸ்ப்ளனேஷனை நான் பாட்டுக்கு உட்காந்து ஒரு டைமும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொஞ்சம் வெறியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆமாம், இவ்வளோ தான் அவன் கொடுத்துருக்க. பட் நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சில்ல. இங்கே பார்த்தோன்னா லெஸ் 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா n = 2லேருந்து எலக்ட்ரானை வெளியே எடுக்கணும். ஸோ 13.6/n². அந்த வேல்யூ போட்டேன்னா அது அந்த ஸ்லைட்லேருந்து இந்த ஸ்லைடுக்கு வந்தோம்ல, அதனால். சரிங்களா, என்ன டிஃபிகல்ட்டி இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் அப்புறம் எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் ப்ராப்ளம் இல்லைன்னா டெம்பரேச்சர் கூட்ட கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் நல்லா கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் நம்மளே வெளியிலேருந்து போட்டால் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா இருக்காதா? ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுவோன்னா டைரெக்டாக எலக்ட்ரான்ஸாக கொடுக்காம ஒரு சில சிலிக்கானையோ ஒரு சில ஜெர்மானியம் ஆட்டமை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இம்ப்யூரான எலிமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம். போன தடவை இன்ட்ரென்சிக்கில் பியூர்னா என்ன சார், எல்லாமே சிலிக்கானாக இருந்துச்சு, இல்லை எல்லாமே ஜெர்மானியமாக இருந்துச்சு, எல்லாமே டெட்ராவேலண்ட்னா என்ன 4 வேலன்ஸ் இருக்கும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா கலப்புறம் இன்க்ளூட் பண்ணுவேன். ஏதாச்சும் 4 வேலன்ஸ் இருக்கிற இடத்துல 3 வேலன்ஸை போட்டுருவேன், இல்லை 5 வேலன்ஸை போட்டுருவேன். அப்படின்னா நான் பென்டாவேலண்ட் ட்ரைவேலண்ட்டை வச்சு டோப் பண்ணுவேன். டோப்பிங்னா ஒன்றும் இல்லை, ஆடிங். சரியா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், இதோட கண்டக்டிவிட்டியை கூட்ட போகிறோம். ஸோ நார்மல் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணலாம். பட் அதை விட எனக்கு அதிகமான கண்டக்ஷன் வேணால் என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் கூட. எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னா ஒன்றுமே இல்லை. எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னா இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் எடுத்துகிட்டு அங்கங்கே டோப் பண்ணுறது. டோப்னா இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ணுறோம். ஸோ கண்டக்டிவிட்டி ஃபார் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பொறுத்து இருக்கும், கரெக்டாக இல்லையா? ஆனால் அதோட கண்டக்டிவிட்டி எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பார்ட்ஸ் பர் மில்லியன், அதாவது 1 மில்லியன் ஜெர்மானியம் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு கலப்புறத்தை போட்டுறோம். சரியா, 10 லட்சத்தில் ஒரு கலப்புறம், 20 லட்சம் இருந்துச்சுன்னா 2 கலப்புறம். நீ யோசிக்கலாம், சரி 10 லட்சத்தில் ஒரே ஒரு கலப்புறம் போட்டால் அப்படி என்ன பெருசாக வந்துட போகுது. சரியா, இப்போ யோசிச்சு பாரு, என்கிட்ட வந்து அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அவகாட்ரோனா என்ன, 10^23 ஜெர்மானியம் இருக்குது. கரெக்டா, நான் 1 in million, அதாவது 10^6 ஆட்டமில் ஒரு ஆட்டம் இன்க்ளூட் பண்ணுவேன். அப்போ 10^23ல நான் எவ்வளோ இன்க்ளூட் பண்ண போகிறேன் சார், எக்ஸ் அமௌண்ட்டு. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா 10^23/10^6. இதை சிம்பிளிஃபை பண்ண 10^17. அப்போ யோசிச்சு பாரு எவ்வளோ வந்துருச்சு, இதுவே 10^17 கலப்புறம் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் 10^17 பண்ணுறோம். 10 லட்சத்தில் ஒருத்தவன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் 10 லட்சத்தில் ஒன்று தானே இருக்குது. பட் யோசிச்சு பார்த்தோன்னா இப்போ 1 அவகாட்ரோ நம்பரில் எவ்வளோ இருக்குது, 10^17 எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். நம்ம டோப் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கிடைக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஹோல் கிடைக்கலாம். ஸோ 10^17 எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ இப்போ நான் டெம்பரேச்சர் கொடுத்தானே என்ன ஆகும், இன்னும் நல்லா கண்டக்ட் பண்ணும். சொல்கிற கான்செப்ட் புரியுதா? இது பெஸ்ட்டு அதை கம்பேர் பண்ணுறப்ப. சரிங்களா, ஸோ என்னது சார், சம் பார்ட்ஸ் பர் மில்லியன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பியூர் செமிகண்டக்டரில் ஆட் பண்ணுறோம். இதை வச்சு என்ன ஆகும், கண்டக்டிவிட்டி ஆஃப் த செமிகண்டக்டர் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து இம்பியூர்னால இது பேர் இம்பியூர் செமிகண்டக்டர், இல்லைனா எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். த டெலிபரேட் அடிஷன் ஆஃப் டிசைரபிள் இம்பியூரிட்டி இஸ் கால்ட் டோப்பிங். டோப்பிங்னா என்ன, நம்மள வேணும்னே அதில் போய் ஆட் பண்ணுறோம், அதனால் இது பேர் என்னது, டோப்பிங். எதை ஆட் பண்ணுறோமோ அதோட பேர் டோபெண்ட். சரிங்களா, such a material is called doped semiconductor. The dopant has to be such that it does not distort the original pure semiconductor lattice. நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா ஒரிஜினல் லேட்டிஸை வந்து ஃபுல்லாக நொறுக்கிடக்கூடாது. நம்ம யூஸ் பண்ண போகிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 எலக்ட்ரான் வெளியே இருக்கிறது, இல்லை 5 எலக்ட்ரான் இருக்கதா யூஸ் பண்ணணும். நீங்கள் அங்கே பாட்டு போய் சோடியம் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோடியம் என்ன பண்ணுவோம், எலக்ட்ரானை லூஸ் பண்ணி விட்டுருவான். அப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டே இல்லாமல் போயிடும். ஸோ பாண்டிங் இருக்கணும், அங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்கலாம், ஒரு எலக்ட்ரான் இல்லைனா ஹோல் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா ட்ரைவேலண்ட் இல்லைனா பென்டாவேலண்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம். டோபெண்டில் என்ன யூஸ் பண்ணுவோம், பென்டாவேலண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த எலிமெண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஒரு 1 மார்க் கொஸ்டினில் வந்து இதில் எதை இன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கு என் டைப் செமிகண்டக்டர் வந்துச்சு, இல்லை பி டைப் செமிகண்டக்டர் வந்துச்சு கேட்பாங்க. பேஜ் நம்பர் கொண்டு அதே தான், ஏன்னா உங்கள் புக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா, அர்சனிக், ஆன்டிமனி, பாஸ்பரஸ், இந்த 3 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ.
இப்போ பென்டாவலண்ட்னா அதில் 5 எலக்ட்ரான் இருக்குது. எத்தனை எலக்ட்ரான் வைக்க கேப் கொடுக்குறான் சார்? 4. கரெக்டாக? நம்ம எத்தனை கொண்டு போகிறோம்? 5 கொண்டு போகிறோம். அப்போ 4 பேர் அந்த 4 இடத்துல ஆக்கியூபை ஆயிடுவோம். இந்த 5வது என்ன பண்ணுவான்? ஃப்ரீ எலக்ட்ரானாக இருப்பான். அப்போ இது நெகட்டிவ்னு சொல்லலாமா? ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இது நெகட்டிவ். அதனால் நம்ம பென்டாவலண்ட் ஆட் பண்ணால் இது எனக்கு என் டைப் செமிகண்டக்டர் கொடுக்கும். இதே ட்ரைவேலண்ட்னா என்ன சார்? 4 எலக்ட்ரான் இருந்துச்சு, அங்கே நான் எத்தனை எலக்ட்ரான் கொண்டு போய் சேர்த்துட்டேன்? 3 எலக்ட்ரான் உள்ள ஒரு எலிமெண்ட்டு சேர்த்துட்டேன். அப்போ அங்கே என்ன சார்? 4 இடத்துல ஸ்பேஸ் இருந்துச்சு, நான் 3 இடத்துல போய் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ இந்த ஒரு இடம் என்ன இருக்குது? ஹோலாக இருக்குது. ஹோல்னா பேசிக்கலி பாசிட்டிவ். அதனால் இது வந்து பி டைப் செமிகண்டக்டர். என் டைப்னா நெகட்டிவ், பி டைப்னா பாசிட்டிவ். சரிங்களா? எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன நடக்குது நல்லா பாரு. இது ஒரு எலிமெண்ட். இங்கே 4 எலக்ட்ரான் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து நான் 4 எலக்ட்ரான் உள்ள ஆட்டமை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு வந்து என்ன ஆட் பண்ணிட்டேன்? 5 இருக்கிறத ஆட் பண்ணிட்டேன். அப்போ நல்லா பாரு, அந்த 5ல் 4 எலக்ட்ரான் இங்கே போய் உட்காந்துருச்சு இந்த கேப்பில். இப்போ எத்தனை எலக்ட்ரான் எம்டியாக இருக்குது? 1. அதுதான் இங்கே பார்த்தோன்னா ஃப்ரீ எலக்ட்ரான். இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் அவன் இஷ்டத்துக்கு ஆடலாமா? சும்மாவே. சொல்கிறது புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். ஓகேவா? எனி டிஃபிகல்ட்டி இல்லை. இப்போ நல்லா பாரு, இந்த எலக்ட்ரான் இவனை விட்டு வெளியே போயிட்டான்னா இந்த எலிமெண்ட்ல வெளியில் 5 எலக்ட்ரான் வந்துச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிட்டானா இவன் என்ன ஆயிடுவான் சார்? பாசிட்டிவ் ஆயிடுவான். புரியுதா இல்லையா? ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆயிடுறான். ஏன்னா இந்த எலக்ட்ரான் என்ன ஆயிடுது? வெளியே போயிடுது. இந்த நடுவில் இருக்கிற இந்த ஆட்டமால மூவ் பண்ண முடியுமா? மூவ் பண்ண முடியாது. அதனால் இதோட பேர் இம்மொபைல். இம்மொபைல்னா என்ன சார்? ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். இம்மொபைல்னா என்ன? போக முடியாது. ஸோ இம்மொபைல் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரான் கிரியேட் ஆகுதுன்னா இது என் டைப்னு சொன்னா, என் டைப்பில் பார்த்தீங்கன்னா இம்மொபைல் பாசிட்டிவ் அயன் கிரியேட் ஆகும். பி டைப்பில் உல்டா ஃப்ரீ ஹோல் இருக்கும். அப்போ அது இம்மொபைல் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? ஸோ என் டைப் செமிகண்டக்டர்னா, என் டைப் செமிகண்டக்டர்னா ஜெர்மனியம் இல்லை சிலிக்கான் எடுத்து அதில் பென்டாவலண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். பென்டாவலண்ட்னா என்ன? 5 எலக்ட்ரான் இருக்கிற ஒரு ஆட்டமை நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன ஆகும்? சிலிக்கானோட 4 இடத்த போய் அந்த எலக்ட்ரான் ஆட் பண்ணிடுவாங்க. வைல் 5வது என்ன ஆடுவான்? ஃப்ரீயாக இருப்பான். புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் சும்மா லைட்டாக தான் பவுண்டாக இருக்கான். எவ்வளோனா 0.01 எலக்ட்ரான் வோல்ட் இல்லை 0.05 எலக்ட்ரான் வோல்ட். ரொம்ப கம்மியான பவுண்டிங் தான் இருக்கும். அவன் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? வெளியே போயிடுவான். ஏன்னா மிச்சம் 4 பேரை பவுண்டிங் ஆகிட்டாங்க. 4 பேர் வந்து சேர்ந்து கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டான். இவன் வந்து அது ஃப்ரீ டு மூவ். அவனுக்கு ரொம்ப சின்ன ஒரு எனர்ஜி கிடைச்சாலும் அவன் என்ன பண்ணிடுவான்? ஈஸியாக மூவ் பண்ணிட முடியும். இதே இதுக்கு முன்னாடி கேஸில் நம்மளுக்கு என்ன நடந்துச்சு? நம்ம வந்து 1.1 எலக்ட்ரான் வோல்ட் இல்லை 0.74 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தா தான் வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட். பட் இவன் பார்த்தோன்னா ஆல்ரெடி ஃப்ரீ டு மூவ். ஸோ இவனுக்கு ரொம்ப சின்ன எனர்ஜி இருந்தால் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டயக்ராம் எப்படி வருது? டயக்ராமே கொடுக்கலையா? இது பார்த்தோன்னா என் டைப் தான். கரெக்ட். ஸோ என் டைப்புக்கு பாரு, அந்த எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் மட்டும் ஃப்ரீயாக இருந்தானா இல்லையா? அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எங்கே போய் உட்காந்துக்கிறான்னா இந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். ஸோ இடினா டொனேட் பண்ணுறான்ல, அதனால டோனர் ஆட்டம்னு சொல்லுவோம். ஸோ அவனோட எலக்ட்ரான் இங்கே இருக்கான். பொதுவாக இங்கே என் டைப் எதுவுமே இல்லைன்னா எலக்ட்ரான் இங்கே இருப்பான். இங்கே இருக்க எலக்ட்ரான் அங்கே போய் சேரணும். ஆனால் இங்கே ஆல்ரெடி எலக்ட்ரான் இங்கே இருக்கான், இங்கே இருக்கான். அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே போனாலே அங்கே என்ன நடந்துடும்? கண்டக்ஷன் நடக்கும். புரியுதா? ஸோ இந்த கிராஃப் பார்த்துக்கோ. என் டைப் கிராஃப், பி டைப் கிராஃப். செமிகண்டக்டர், இன்சுலேட்டர், கண்டக்டர், அது 3த்துக்கு கிராஃப் முன்னாடி இருக்குது. அடுத்து இந்த 2 கிராஃபு. என் டைப் கிராஃப்னா இந்த மேலே போட்டுரு, இந்த லைனை போட்டு எலக்ட்ரான் இங்கேருந்து அங்கே போயிடுறான். இதே வந்து பி டைப்னா என்ன நடக்கும்? இதுக்கு உல்ட்டா. பி டைப்னா 3 எலக்ட்ரான் உள்ள ஒரு ஆட்டமை கொண்டு போய் இங்கே வச்சிடுறேன். எத்தனை இடம் சார் இருக்குது? 4 இடம் இருக்குது. 3 இடத்துல நீங்கள் எலக்ட்ரானை வச்சுட்டீங்க. அப்போ இந்த ஒரு இடத்துல என்ன கிரியேட் ஆயிடுச்சு? ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆட்டமை பொறுத்த வரைக்கும் இவன்ட்ட வந்து 3 புரோட்டான் இருக்கும், இவன்ட்ட 3 எலக்ட்ரான் இருக்கா இல்லையா? ஆனால் அந்த டெம்பரேச்சர் கொடுத்தனா அந்த ஹோல் சும்மா இருக்குமா? யாராச்சும் வந்து இந்த ஹோலை ஆக்கியபை பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த ஆட்டம் என்ன ஆயிடுச்சு சார்? எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் வாங்கிருச்சா? அப்போ இந்த ஆட்டம் என்ன ஆயிரும்? நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடும். ஸோ இதனால தான் இது நெகட்டிவ் இம்மொபைல்.
போன கேஸில் எலக்ட்ரானை டொனேட் பண்ணா, அதனால இது பேர் டோனர் ஆட்டம். இங்கே எலக்ட்ரான் என்ன பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணுறேன், அதனால இது பேர் அக்செப்டர் ஆட்டம். அப்போ இதோட எனர்ஜி எப்படி இருக்கும், இதோட எனர்ஜி லைன் பாரு, இது அக்செப்டர் ஆட்டமோட எனர்ஜி லெவல் இங்கே இருக்கும். புரியுதா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கான எலக்ட்ரானில் இங்கேருந்து அங்கே போயிடுவாங்க. ஓகே, இப்போ நல்லா பாரு, இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், என் டைப் செமிகண்டக்டரில், இந்த இடத்துல என் டைப் செமிகண்டக்டரில் எது அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான்ஸா ஹோல்ஸா? எலக்ட்ரான். ஏன்னா நம்ம நிறைய எலக்ட்ரானை திணிச்சு விட்டுருவோம், கரெக்டாக இல்லையா? நம்ம டெம்பரேச்சர் கொடுக்குறப்ப எலக்ட்ரான் எங்கே மூவ் ஆகுது அங்கே ஹோல் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகிற எலக்ட்ரான் ஹோல்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி நம்ம என்ன வச்சுருக்கோம், நிறைய எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்கோம். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் when compared to நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ஆனால் டெம்பரேச்சர்னால கிரியேட் ஆகிற எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இதே பி டைப் செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும் when compared to நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஆனால் எலக்ட்ரானும் ஹோல் விச் ஆர் ஃபார்ம்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதே வந்து உனக்கு வந்து இதில் காமிச்சிருக்கோம். ஸோ டோப்பிங்னா என்ன சார், தேவையில்லாத இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணும். எதில் ஆட் பண்ணுறோம், அது பேர் டோப்பன்ட்டு. சரிங்களா? மெத்தட் ஆஃப் டோப்பிங்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ என் டைப் செமிகண்டக்டர் நல்லா பாரு, 4 எலக்ட்ரான் உள்ள ஒரு இது. ஏன்னா என்ன பண்ணிட்டு அர்சனிக் ஆட் பண்ணிட்டு அதில் 5 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இந்த 4 எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு, இவன் மட்டும் ஒரு நெகட்டிவ். இந்த எலக்ட்ரான் என்ன ஆயிரும் சார், ஈஸியாக மூவ் ஆகுமா ஆகாதா? ஸோ நல்லா பாரு, டெம்பரேச்சர் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது. இப்போ பாரு டெம்பரேச்சர் கொடுப்ப இங்கேருந்து எலக்ட்ரான் அங்கங்கே மூவ் ஆகுது. இப்போ நல்லப்பா இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு பாண்ட் வருது, சரியா? ஒரு எனர்ஜி லைன் வருது, டோனர் கேப்னு சொல்லுவோம். ஸோ இதோட 0. புக்கில் 0.5 தானே கொடுத்துருந்தான், அதே வச்சுக்கோங்க 0.05. இந்த லெவலோட பேர் டோனர் லெவல். ஸோ எலக்ட்ரான் ஆல்ரெடி இங்கே ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் அவைலபிளாக இருக்கும். இந்த எலக்ட்ரான் என்ன சார், எனர்ஜியை கொடுக்காம ஆல்மோஸ்ட் அங்கே போயிடுவான். ஸோ ஃப்ரீ டு மூவ். மற்றபடி இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுறாங்க. புரியுதா? ஸோ என் டைப்னா என்ன, டெட்ராவேலண்ட் 4th குரூப்பில் இருக்கிற டெட்ராவேலண்ட்டில் வந்து நீங்கள் பென்டாவேலண்ட்டை ஆட் பண்ணுறீங்க. 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறத ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் என்னது, என் டைப் செமிகண்டக்டர். ஸோ அந்த லெவலோட பேர் டோனர் லெவல். கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ஜென்ரல் கேஸ், இது ஞாபகம் வச்சுக்கோ. இன்ட்ரென்சிக்கில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம ஈக்குவல்னால n² போட்டுக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தோன்னா என்னவா இருக்கும், இந்த கேஸில் என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். கரெக்டாக இல்லையா? ஸோ வேணும்னா நம்ம ni² வந்து ne into nh போடுவோம், ne into nh. புக்கில் வந்து வெரி மச் கிரேட்டர் மட்டும் கொடுத்துருப்பா. பட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், இந்த ni² வந்து இன்ட்ரென்சிக்கில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதை வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரானோட ஈக்குவேட் பண்ணுவோம். நான் அதை வந்து எழுதி காட்டுறேன். இதே பி டைப் புக்கில் இருக்கா? சரி, அடுத்த பாரு பி டைப் செமிகண்டக்டர். பி டைப் செமிகண்டக்டர்னு என்ன சார், ட்ரைவேலண்ட்டை ஆட் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு எலக்ட்ரான் இப்படியே மூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஹோல் கிரியேட் ஆகிறப்போ உங்கள் எனர்ஜி லெவல் இங்கே இருக்கும். அந்த லெவல் பேர் அக்செப்டர் லெவல். ஏன்னா அவன் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுவான். ஸோ எலக்ட்ரான் இங்கேருந்து போயிடுவான். இங்கே பாரு ஈஸியாக இங்கேருந்து ஃபில் ஆகிறானா இல்லையா, எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே போய் அவனை ஃபில் பண்ணிடுவான். அக்செப்டபிள் லெவல், அந்த வார்த்தை மட்டும்தான் உனக்கு தேவை, அதை வச்சுக்கிட்டு நீ ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இன்ட்ரென்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் டிஃப்ரென்ஸ் என்ன, இதே டிஃப்ரென்ஸு. சரிங்களா? பிபிடி வேணால் நான் கொடுத்துட்றேன். செமிகண்டக்டருக்கும் மெட்டலுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, இவனுக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். வேறு இங்கே பார்த்தோன்னா 0 கெல்வினை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அடுத்து நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இவனோட கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இவன் ஓம்ஸில் ஒபே பண்ணுவான், இவன் ஓம்ஸில் ஒபே பண்ண மாட்டான். நீங்கள் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற மூலியமாக மாற்றிக்கலாம். சரியா? மேக்கிங் அலாய் வித் அனதர் மெட்டல், நீங்கள் அலாய் மேக் பண்ணுறீங்கன்னா கண்டக்டிவிட்டி என்ன ஆகும், குறையும். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. புக்கு என்னத்துக்கு இருக்குன்னே தெரியல, டெலீட்லாம் இல்லை. இங்கே போச்சு, இங்கே இருக்கு. இங்கே அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க.
ஸோ நல்லா பாரு, இன்ட்ரென்சிக்கில் பொறுத்தவரைக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் ஹோல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் இன்ட்ரென்சிக்கோட ஸ்கொயர் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்டூ நம்பர் ஆஃப் ஹோல். என் டைப்னு சொன்னால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும், பி டைப்பில் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வச்சு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் இருக்கும். சப்போஸ் அ பியூர் கிறிஸ்டல், ஒரு பியூர் கிறிஸ்டலில் இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது. It is doped by 1 ppm concentration of pentavalent. அப்போ calculate the number of electrons and holes. Given that intrinsic semiconductor இந்த வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. புரியுதா இல்லையா? இப்போ நல்லா பாரு, டோட்டலாக என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 5 × 10⁻28 ஆட்டம்ஸ் இருக்கா? நான் ஒரு ஆட்டம்க்குமே ஒரே ஒரு டோப்பிங் யூஸ் பண்ணுறேன், அப்போ 5 நல்லா பாரு, ஒரு பார்ட்டிகல் ஆட் பண்ணுறேன் எதில்? 10⁻6. அப்போ நான் எவ்வளோ பார்ட்டிகல் ஆட் பண்ணியிருப்பேன்? 5 × 10⁻28. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ 5 × 10⁻22. கரெக்டாக இல்லையா? இவ்வளோ பார்ட்டிக்கலை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்? ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நான் எதை வச்சு பண்ணுறேன்? இட் இஸ் டோப்டு பை பென்டாவேலண்ட். பென்டாவேலண்ட்டை வச்சு டோப் பண்ணால் அது என்ன சார்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா நம்பர் ஆஃப் ஹோல்ஸா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது என்கிட்ட? 5 × 10⁻22. எவ்வளோ சார்ஜ் அவைலபிளாக இருக்குது? இவ்வளோ. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரோடது. ஸோ இன்ட்ரென்சிக்கோட வேல்யூ என்ன? 1.5 × 10⁻16. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன? ni² = Ne × nh. அப்போ nh நம்மளுக்கு தெரியாது. niயோட வேல்யூ என்ன? 1.5 × 10⁻16 × 1.5 × 10⁻16. neயோட வேல்யூ என்ன? புரியுதா? சரி நல்லா பாரு, நார்மலாக இருந்தால் 1.5 × 10⁻16 சார்ஜஸ் தான் இருந்திருக்கும். நான் டோப் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகுது? அப்போ எவ்வளோ டைம்ஸ்? 10⁻6 டைம்ஸ், மில்லியன்ஸ் அதிகமாகிடுச்சா இல்லையா? புரியுதா என்ன சொல்? இதை சால்வ் பண்ணால் உனக்கு வேலை முடிஞ்சு. இதோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் 10⁻6 வரும். 5 கேன்சல் பண்ணால் 0.3, 45. ஸோ 0.45 × 10⁻6 வருது. இவனுக்கு மட்டும் எப்படி 9 வருது? ஓ 16 16 32 கரெக்டு தான். நான் தான் தப்பாக போட்டிருக்கேன். 10⁻10 தானே வரும். நான் என்ன பண்ணிட்டேன்? 1ல் கேன்சல் பண்ண 6 வந்துச்சு, அந்த 6 கொண்டு போய் போட்டேன். ஸோ 10⁻10. இந்த வரையும் 10⁻10 இல்லைன்னா 4.5 × 10⁻9. ஸோ நல்லா பாரு, நம்ம என் டைப் ஆஃப் செமிகண்டக்டரில் எலக்ட்ரானோடது எவ்வளோ இருக்குது? 5 × 10⁻22. ஹோல்ஸோடது எவ்வளோ இருக்குது? ரொம்ப கம்மி. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். புரியுதா? என்ன அவ்வளோ தூக்கம் சொக்குது உங்களுக்கு? இப்போ பி டைப் என் டைப் புரிஞ்சா? வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோ. அடுத்து நான் பிஎன் ஜங்ஷன் நடத்திடுறேன். பிஎன் ஜங்ஷனோட பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் பிஎன் ஜங்ஷன் நடத்திட்டு ஒரே ஒரு டாபிக் இருக்கும், அதை நடத்தினா சிலபஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? பிரேக் வேணால் எடுத்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப சுக்கிக்கிட்டே கிடக்குறீங்க. பண்ணுவோமா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு. எதை ஜாயின் பண்ணுறோம்? பிஐயும் என்ஐயும். அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் இல்லை. பி டைப் செமிகண்டக்டர் தெரியுமா? தெரியும். பி டைப் செமிகண்டக்டரில் எது வந்து மெஜாரிட்டியாக இருக்கும்? பியில் பாசிட்டிவ், அதான் ஹோல்ஸு. சரிங்களா? வெரி குட். ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதுதான் மெயினாக நிறைய இருக்கும். என் டைப்பில் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறையவே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பி டைப் செமிகண்டக்டரையும் ஒரு என் டைப் செமிகண்டக்டரையும் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் அதில் என்ன நடக்க போகுதுங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பி டைப்பையும் ஒரு என் டைப் திரும்பி ஒரு பி டைப் இல்லைன்னா NPN, அது பேர் டிரான்சிஸ்டர். அது உங்கள் புக்கில் கிடையாது. சரியா? ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோடு இதுலேருந்து கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னதில் அந்த கிராஃப்ஸ் மட்டும், அந்த எனர்ஜி பேண்ட் கேப் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டாலே போதுமானது. அடுத்து இங்கே. ஸோ இப்போ நம்ம எதை சேர்க்க போகிறோம்? ஒரு பி டைப் செமிகண்டக்டரையும் ஒரு என் டைப் செமிகண்டக்டரை சேர்க்க போகிறோம். ஸோ இதான் பார்த்தோன்னா ஒரு பி டைப் செமிகண்டக்டர், இங்கிட்டு இருக்குது என் டைப் செமிகண்டக்டர். புக்கு குப்பை புக்கு. ஸ்டேட் போர்ட் புக் கூட எடுங்களேன், டயக்ராம் அவ்வளோ அருமையாக கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் புக்கில்
சும்மா ஒரு பாக்ஸை போட்டு பீனா என்ன புரிய போகுது பசங்களுக்கு? சிபிஎஸ்சி நினைப்பில் என்னமோ பசங்க பூரா அறிவாளி. கிளாஸ் நடத்துகிற எங்களுக்கு தானே தெரியுது கஷ்டமே. ஸோ நல்லா பாரு, இது ஒரு பி டைப் செமிகண்டக்டர், அது ஒரு என் டைப் செமிகண்டக்டர். பி டைப் செமிகண்டக்டரில் நிறைய என்ன இருக்கும்? ஹோல்ஸ் இருக்கும். என் டைப்பில் நிறையா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நான் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கேன், இது என்னது? இம்மொபைல் பாசிட்டிவ் அயன். ஏன்னா உன்கிட்ட சொன்னேன், எலக்ட்ரான் வந்து போயிடுச்சுன்னா இங்கே இது என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என் டைப் செமிகண்டக்டரில் எதை எடுப்பீங்க சார்? டெட்ராவேலண்ட்டா, பென்டாவேலண்ட்டா, ட்ரைவேலண்ட்டா, எதை எடுப்பீங்க? என் டைப்பில் பென்டாவேலண்ட் தான் என் டைப் கொடுக்கும். 5 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ அந்த ஆட்டம் பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட 5 எலக்ட்ரான் இருந்துச்சு. அதில் ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு, அந்த ஆட்டம் என்ன ஆயிரும்? பாசிட்டிவ்லி சார்ஜ். ஏன்னா எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்கு. அதனால இந்த ஆட்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைவேலண்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஹோல் இருக்குது, கரெக்டாக இல்லையா? யாராச்சும் ஒருத்தவங்க ஹோலில் வந்து உட்காந்துருவான். அப்போ இவனோட கெப்பாசிட்டி 3 எலக்ட்ரான் தான் வாங்குறது. 4வது ஒரு எலக்ட்ரான் வந்துட்டானா இவன் நெகட்டிவ் ஆயிடுறான். ஸோ அதனால தான் இங்கே இம்மொபைல் நெகட்டிவ் ஆயின், அது இம்மொபைல் பாசிட்டிவ் ஆயின். மூவ் பண்ண போகிறது இங்கே எலக்ட்ரான், இங்கே ஹோல்ஸ். அகெயின் ஹோல்ஸ் மூவ் பண்ணுமா? பண்ணாது. பட் நம்ம அப்படி தான் பேசுகிறோம். ஸோ நல்லா பாரு, இது வந்து மொபைல் ஹோல் வந்து மூவ் பண்ணும். பி டைப்பில் ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர். என் டைப்பில் எலக்ட்ரான் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர். சரிங்களா? ஏன்னா பிஎன் ஜங்ஷன் இஸ் ஃபார்ம்டு. பி ரீஜனில் ஹோல்ஸ் நிறைய இருக்குது, என் ரீஜனில் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குது. புரியுதா? ஓகேவா? ஓகே. டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குது? நியூட்ரல். ஏன்னா ஹோல்ஸ் எவ்வளோ, அங்கே எலக்ட்ரான் அவ்வளோ. ஸோ ஆல்மோஸ்ட் நியூட்ரல். இப்போ நல்லா பாரு, நான் ரெண்டுத்தையும் சேர்க்கறதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது? இதுதான் பியூட்டிஃபுல்லாக நடக்கும். சரிங்களா? ஒரு பி ஜங்ஷன் டயோடையும் ஒரு என் ஜங்ஷன் டயோடையும் நான் சேர்க்க போகிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த எலக்ட்ரான் வந்து எங்கே போய் உட்காருவான்? ஹோலில் போய் உட்காந்துருவான். இந்த எலக்ட்ரானும் ஹோலும் சேர்ந்தா எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன் வீணாக போயிடுவாங்க. கரெக்டாக? இங்கே பாரு, சேர்ந்துட்டானா அந்த எலக்ட்ரானும் ஹோலும் காணாமல் போயிட்டான். திரும்பி பார்த்துக்கோ, எலக்ட்ரானும் ஹோல்ஸும் காணாமல் போயிட்டான். இப்போ இங்கே என்ன சரி இருக்குது? இம்மொபைல் பாசிட்டிவ் சார்ஜ். இங்கே என்ன இருக்குது? இம்மொபைல் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு அங்கே போய் சேரணும்னு ஆசை. கரெக்டாக இல்லையா? சாரி, இந்த ஹோலுக்கு அந்த எலக்ட்ரானோட சேரணும்னு ஆசை. ஆனால் இந்த ஹோலை இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணுறான். இங்கே இருக்கிற எலக்ட்ரானை இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரானால் இங்கே சேர முடியல, ஹோலால் அவன் கூட சேர முடியல. அப்போ இந்த இடத்துல பார்த்தேன்னா ஒரு இம்மொபைல் சார்ஜஸ் வந்து ஒரு டிப்ளீஷன் ரீஜன் கிரியேட் பண்ண. டிப்ளீஷன் என்ன சார்? டிப்ளீட். அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. கரெக்டாக இல்லை? அப்போ டிப்ளீஷன் ரீஜன் இங்கே சார்ஜே இல்லாத ஒரு ரீஜன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது நகராத சார்ஜஸ். கரெக்டாக இல்லையா? இந்த நகராத சார்ஜஸ் அவன் கூட சேர விட மாட்டேங்கிறான், அவனை இவன் கூட சேர விட மாட்டேங்கிறான். இவங்க வயசும் முடிஞ்சு போச்சு, அந்த 2 பேரையும் வாழ விட மாட்டேங்கிறாங்க. அதே தான் நடக்குது. ஸோ இங்கே டிப்ளீஷன் ரீஜன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ், இது பார்த்தோன்னா நெகட்டிவ்னால இங்கே நெகட்டிவ் வோல்டேஜ், இது பாசிட்டிவ்னால பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறோம். ஸோ பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆன உடனே ஹோல்ஸ் பி ரீஜனில், ஸோ என்ன கேட்டாங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோட வந்து எழுதுங்க அப்படின்ட்டாங்கன்னா இந்த டயக்ராம் போட்டுட்டு பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆன உடனே பி ரீஜனில் இருக்க ஹோல்ஸும் என் ரீஜனில் இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆயிடுறாங்க? சேர்ந்துடுறாங்க. எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது சார்? டிஃப்யூஸ் ஆனதுக்கு அப்புறமேலு இந்த இடத்துல ஜங்ஷன் கிட்ட இருக்கிற ஹோல்ஸும் எலக்ட்ரான் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. கரெக்டாக? ரீகாம்பினேஷனாலும் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல பாரு, எலக்ட்ரானும் ஹோல்ஸும் எலிமினேட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே என்ன சார் கிரியேட் ஆகுது? ஒரு டிப்ளீஷன் ரீஜன். ஓகேவா? டிப்ளீஷன் ரீஜனில் என்ன இருக்கும்? இம்மொபைல் சார்ஜஸ் இருக்கும். அப்போ நல்லா பாரு, என் டைப்பில் பாசிட்டிவ் வோல்டேஜும் பி டைப்பில் நெகட்டிவ் வோல்டேஜ் தான் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? இந்த இடத்துல பிஎன் ஜங்ஷனில் இதுக்கு மேலே எலக்ட்ரான்ஸால் போக முடியல. ஏன்னா இங்கே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கிற ஹோல்ஸை தள்ளுறான், இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜ் அங்கே இருக்க எலக்ட்ரானை தள்ளுறான். ஸோ 2 பேரும் சேரவே முடியாது. சரியா? இப்போ இது இருக்கு பார்த்தீங்களா, அதோட கேப் எவ்வளோ இருக்கும்? அதோட பேர் தான் வித் ஆஃப் த பேரியர். சரியா? வித் ஆஃப் த பேரியர். இந்த நடுவில் இந்த டிப்ளீஷன் ரீஜனோட கேப் இருந்துச்சுல்ல, இந்த டிப்ளீஷன் ரீஜனோட கேப் தான் என்னது? வித் ஆஃப் த பேரியர். இந்த பேரியரோட வித்து என்ன ஆகும்? இதுதான் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் படிப்போம். சரியா? ஸோ பொட்டென்ஷியல் பேரியர் சிலிகானுக்கு எவ்வளோ? 0.7, ஜெர்மேனியனுக்கு எவ்வளோ? 0.3 வோல்ட்டு. என்னையா?
அது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல். இது அங்கே எலக்ட்ரானை இங்கேருந்து அங்கே தப்ப வைக்கணும்னா, அதாவது குதிக்க வைக்கணும்னா பேலன்ஸ்லேருந்து கண்டக்ஷனுக்கு. இது பொட்டென்ஷியல் பேரியர்னா என்ன, இந்த இடத்துல இருக்கு இதுக்கு அந்த டிப்ளீஷன் ரீஜன் இருக்குல்ல, அவங்களுக்கு நடுவில் ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆகுது. அது எவ்வளோனா 0.7 வோல்ட். அப்போ நான் இதுக்கு மேலே எலக்ட்ரானை கடத்தணும், நான் எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும், அது வரைக்கும் நீங்கள் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா கரண்ட்டே மூவ் ஆகாது. ஸோ 0.7 வோல்ட் அந்த இடத்துல பொட்டென்ஷியல் வித்தோட பேரியர். சரிங்களா, இதெல்லாம் முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்புறம் வந்து டவுட்டுன்னு என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதான் இந்த பேரியர் இருக்குது பார்த்தியா, இந்த பேரியரோட வோல்டேஜ் எவ்வளோ 0.7 வோல்ட். அப்போ ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடில் நான் வந்து பேசிக்லி சிலிக்கான் வச்சு பண்ணால் 0.7 வோல்ட்டாச்சு நான் கொடுத்தா தான் என்ன ஆகும், இந்த டயோடு வேலை செய்யும். இதே ஜெர்மானியம் 0.3 வோல்ட் கொடுக்கணும். புரிஞ்சா. இப்போ நல்லா பாரு, நான் ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்க போகிறேன். இந்த ஃபார்வர்ட் பயாசிங்னா என்ன ஐ மீன் கவனியா, ஃபார்வர்ட் பயாசிங்னா என்ன, இது என்ன சைடு பி பாசிட்டிவ், அது என்னது என் நெகட்டிவ். நான் பாசிட்டிவில் பாசிட்டிவ் வோல்டேஜும் நெகட்டிவில் நெகட்டிவ் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணால் இதோட பேர் தான் ஃபார்வர்ட் பயாசிங். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்னால் ஒன்றும் இல்லை, பாசிட்டிவில் நான் பாசிட்டிவும் நெகட்டிவில் நெகட்டிவை கனெக்ட் பண்ணால் இது பேர் ஃபார்வர்ட் பயாசிங். பிஎன் ஜங்ஷன் டயோடு கிரியேட் பண்ணோன்னு என்ன ஆகுன்னு பார்த்தோமா, பக்கத்தில் இருக்க எலக்ட்ரான் எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்போ நடுவில் ஒரு டிப்ளீஷன் ரீஜன் கிரியேட் ஆகிடுது. இந்த டிப்ளீஷன் ரீஜனில் ஒரு பொட்டென்ஷியல் மாதிரி இருக்குது. இந்த பொட்டென்ஷியலோட பேர் தான் பொட்டென்ஷியல் பேரியர். சிலிகானில் இந்த பொட்டென்ஷியல் பேரியர் 0.7 இருக்கும். இதே வந்து ஜெர்மேனியமுக்கு 0.3 வோல்ட் இருக்கும். கரெக்டாக. இப்போ ஃபார்வர்ட் பயாசிங் பண்ணால் என்ன ஆகும், ரிவர்ஸ் பயாசிங் பண்ணால் என்ன ஆகும். ஃபார்வர்ட் பயாசிங் என்ன, பாசிட்டிவ் கூட நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணால் இது பேர் ஃபார்வர்ட் பயாசிங். ரிவர்ஸ் பயாசிங் என்ன இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட நெகட்டிவை பாசிட்டிவ். அப்போ நல்லா பாரு, இதை கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகுது பாரு, இந்த பாசிட்டிவ் வந்து இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த ஹோல்ஸை தள்ளுவாங்களா, முன்னாடி போ. இந்த இதுலேருந்து வர நெகட்டிவ் சார்ஜ் இந்த எலக்ட்ரான்ஸை தள்ளுவாங்களா, முன்னாடி போ. அப்போ என்ன ஆகிறாங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுவாங்க பாரு. எலக்ட்ரான்ஸ்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டாங்களா, முன்னாடி இங்கே வரைக்கும் தான் எலக்ட்ரானும் ஹோல் இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுறாங்க, இங்கே வரைக்கும் எலக்ட்ரானும் ஹோல் வந்துட்டாங்க பாரு. தெரியுதா இல்லையா, முன்னாடி இந்த வித்து இவ்வளோ அதிகமாக இருந்துச்சு, இப்போ இந்த பொட்டென்ஷியல் பேரியரோட வித்து. ஸோ ஃபார்வர்ட் பயாசிங்கில் பொட்டென்ஷியல் பேரியரோட வித்து என்ன ஆகும்னு கேட்பாங்க, கம்மி ஆகும். சரியா, வித்து கம்மி ஆயிடுச்சு, அப்போ இங்கே இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் கம்மி ஆயிடும். ஸோ டிப்ளீஷன் ரீஜன் என்ன ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ நல்லா பாரு, ஹோல் மூவ் ஆச்சுன்னா அதோட பேர் தான் கரண்ட்டு டியூ டு ஹோல், அதான் ஐஹெச். எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகும், ஆனால் எலக்ட்ரான் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் கரண்ட். ஸோ கரண்ட் டியூ டு எலக்ட்ரானோட வேல்யூ ஐஇ. ஓகே. ஸோ வென் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி இஸ் கனெக்டட் டு பி ரீஜன், நெகட்டிவ் டெர்மினல் வந்து என் ரீஜனில் கனெக்ட் பண்ணால் இதோட பேர் தான் ஃபார்வர்ட் பயாசிங். இப்படி கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், இங்கே இருக்க பாசிட்டிவ் வந்து ஹோல்ஸை தள்ளுவோம், அங்கே இருக்க எலக்ட்ரான் வந்து இங்கே தள்ளுவோம். அப்போ டிப்ளீஷன் ஆஃப் இந்த டிப்ளீஷன் ரீஜனோட வித் என்ன ஆகும், கம்மி ஆகும். புரியுதா இல்லையா. ஸோ பொட்டென்ஷியல் பேரியர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அந்தந்த பாயிண்ட் நான் என்னென்ன பாயிண்ட் சொல்கிறேன்னு அதை மட்டும் அதை எழுதி வச்சுக்கிட்டால் போதும். இப்போ ரிவர்ஸ் பயாசிங்னா என்ன பண்ணுவீங்க, நெகட்டிவ் பாசிட்டிவ் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட. இப்போ என்ன நடக்கும் சொல்லு, இங்கே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் போய் இங்கே எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணிடுவான். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் போய் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். ஏற்கனவே எலக்ட்ரான் இங்கே தான் இருக்குது, இன்னும் அட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா எலக்ட்ரான் இன்னும் இங்கிட்டு வந்துடுவான், இன்னும் டிப்ளீஷன் ரீஜனோட வித் என்ன ஆகும், அதிகமாகும். ஃபென்டாஸ்டிக். தெரியுதா இல்லையா, முன்னாடி டிப்ளீஷன் ரீஜன் வித் இவ்வளோ இருந்துச்சு, இப்போ அதிகமாகிடுச்சு. எனி டிஃபிகல்ட்டி. ஸோ டிப்ளீஷன் ரீஜன் அதிகமாயிடும். இவ்வளோ தான் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. சரியா. சரி, அதில் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு நார்மல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆனால் ஃபார்வர்டு பயாசிங்கில் அந்த ரீஜனோட வித் என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. அப்போ அதை நல்லா கண்டக்ட் பண்ணும். ரிவர்ஸ் பயாஸ்னால் வோல்டேஜை கூட்ட இங்கே வித் என்ன ஆகும். அப்போ நான் எவ்வளோ வோல்டேஜ் கூட்டினாலும் சரி அங்கே கண்டக்ஷனே நடக்காது. அப்போ நான் கரெக்டாக பேட்டரியை கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் கரண்ட் வந்து கண்டக்டர் மாதிரி கனெக்ட் பண்ணும்.
நான் மாற்றி கண்டக்ட் பண்ணிட்டேன், ரிவர்ஸ் பயஸில் போட்டேன்னா கரண்ட்டே போகாது. அப்போ இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே கிராஃப் வரைய போகிறோம். ஃபார்வர்ட் பயஸ் கிராஃப்னு என்ன சார்? இதுதான் சார் டயோடோட சிம்பிள். இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதுதான் பி, இந்த கோடு இருக்குது என். ஓகேவா? இந்த டயோடை நான் என்ன பண்ணுறேன், தேவையில்லாத டயக்ராம், இது வோல்டேஜை வேரி பண்ணல, அதுக்காக தான் இப்படி ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணேன், இங்கே பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கோ. இங்கே மில்லி அம்மீட்டர் வோல்டேஜ் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு, இங்கே வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு வோல்ட் மீட்டர். நான் கொடுக்குற டயக்ராம் போட்டுக்கோ, இது தேவையில்லை உனக்கு. இப்போ நல்லா பாரு, ஃபார்வர்ட் பயஸில் என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வரைக்கும் நான் வோல்டேஜ் கூட்டிக்கிட்டே இருக்கேன், ஆனால் கரண்ட் வருதா? ஏன்னா நம்ம இந்த வேல்யூஸனை பற்றி ஒரு 0.7 வோல்ட் தாண்டினா தான் கரண்ட் வரும். ஸோ அந்த வோல்ட் தாண்டினதுக்கப்புறம் தான் கரண்ட் வருது, அதுக்கு மேலே கரண்ட் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது லீனியர் ரீஜன். இந்த இடத்துல பார்த்தோன்னா நீ வோல்டேஜ், இது பார்க்குறதுக்கு முட்டி மாதிரி இருக்குது. யாருக்கு இது முட்டி மாதிரி இருக்குன்னு கேட்டால் தலைகீழ வச்ச ஒரு முட்டி மாதிரி இருக்குது, அதில் பேர் நீ வோல்டேஜ். ஓகேவா? இதே ரிவர்ஸ் பயஸ்னு என்ன சார், டயோட மாற்றி போடு இல்லை பேட்டரியை மாற்றி போட்டுரு. இப்போ ரிவர்ஸ் வோல்டேஜில் பாரு, கரண்ட் வரவே இல்லை, சடனாக கரண்ட் கொட்டுது. அதேமாதிரி கரண்ட் எவ்வளோ, இங்கே மில்லி ஆம்பியரில் இருக்குது, இது மைக்ரோ ஆம்பியரில் இருக்குது. அதாவது ரிவர்ஸ் பயஸில் கரண்ட்டே வராது சார். புரியுதா இல்லையா? ரிவர்ஸ் வோல்டேஜில் கரண்ட்டே வராது, ஆல்மோஸ்ட் ஜீரோ கரண்ட். ஏன்னா ஃபார்வர்ட் பயஸில் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிள், ரிவர்ஸ் பயஸில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இன்ஃபைனைட். ஸோ இது பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது, ஆனால் டயோடில் இது பண்ண முடியும். அது கரண்ட் கரெக்டான டைரெக்ஷனில் போனால் உள்ளே போகணும், ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வரக்கூடாது. இல்லை யோசிச்சு பாரு, நம்ம பவர் பேங்க் வச்சுருக்கோம், செல்ஃபோன் வச்சுருக்கோம், நம்ம பவர் பேங்க்லேருந்து சார்ஜ் போடுறோம். இப்போ பவர் பேங்க்லேருந்து கரண்ட்டு இங்கே போகும். சப்போஸ் இங்கே சார்ஜ் அதிகமாக இருந்தால் என்ன இருக்கணும் சார், இங்கேருந்து சார்ஜ் அங்கே போயிருக்கணும், ஆனால் அது நடக்கக்கூடாது இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம். இதோட பேர் பிரேக் டவுன் வோல்டேஜ். இங்கே ஏன் சடனாக கரண்ட் கொட்டுதுன்னா, இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா, நம்ம ரிவர்ஸ் பயஸ் கொடுக்க 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 ஓரளவுக்கு அந்த மெட்டீரியல் தாங்கும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அந்த மெட்டீரியல் தாங்கவே முடியாது. அந்த மெட்டீரியலில் இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பார்த்தியா, பேசிக்கலி இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட், அந்த சிலிக்கான் வச்சு தானே மேக் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த அதில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் சார்ஜுமே அந்த பாண்டை பிரேக் பண்ணியே வெளியே வந்துடும். அந்த இடத்துல தான் சடனாக உனக்கு ஒரு வோல்டேஜ் கிடைக்குது. ஆனால் அந்த வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும், மைக்ரோ ஆம்பியர் லெவலில் தான் இருக்கும். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா வோல்டேஜ் அப்பான் கரண்ட் தான். சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா சேஞ்ச் இன் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் கரண்ட். புரியுதா? இப்போ உங்கள் புக்கில் போவோம். ஸோ நல்லா பாரு, புக்கு குப்பை மாதிரி ஒரு புக்கு பிடிச்சிருக்கேன். நல்லா இருந்தால் நல்லா இருக்கு. நான் சீரியஸாக ஸ்டேட் போர்ட் புக் எடுங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த டயக்ராம்லாம் கொடுத்து எப்படி குறையுது எப்படி அதிகமாகுது எல்லாத்தையும் காமிச்சு வச்சுருப்பாங்க. இங்கே ஒன்றும் இல்லைங்க, இப்போ பி டைப், இதில் என்ன இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தெரியாது, இங்கே நடுவில் என்ன தெரியாது. ஸோ பேசிக்லி பார்த்தோன்னா ஒரு பி டைப்பையும் ஒரு என் டைப்பை நம்ம சேர்க்குறப்ப இங்கேருந்து ஹோல்ஸ் என்ன ஆகும், இங்கே போயிடும், எலக்ட்ரான் இங்கேருந்து சேர்ந்துடும். அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு என்ன கிரியேட் ஆயிடுது, டிப்ளீஷன் ரீஜன். சரிங்களா? ஓகே, குறிப்பிட்ட பொட்டன்ஷியல் பேரியர். அப்போ எலக்ட்ரான் இவனை தாண்டி வரணும்னா அவ்வளோ வோல்டேஜ் இருக்கணும் அவன்ட்டு, அப்போ தான் அவனால் தாண்டி வர முடியும். ஓகேவா? ஸோ டயோட் அண்டர் ஈக்குலிபிரியம் வோல்டேஜே கொடுக்கல அப்படின்னா இப்படி இருக்கும் சார். ஓகேவா? பேரியர் பொட்டன்ஷியல் வித் அண்டர் நோ பயஸ். நான் எந்த வோல்டேஜுமே கொடுக்கலன்னா அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு வோல்டேஜ், இந்த இடத்துல பொட்டன்ஷியல் பேரியர் இருக்குது. அப்போது எலக்ட்ரான் இங்கெல்லாம் இங்கே வரணும்னா இவ்வளோ வோல்டேஜ் ஆச்சு அவன்கிட்ட இருந்தால் தான் இங்கே தாண்டி வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. புரியுதா? ஸோ இதான் செமிகண்டக்டர் டயோட். சிம்பிள் பார்த்துக்கோ, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போட்டு முன்னாடி கோடு. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் இப்படி வச்சுருப்பேன், இது பி, இது என். சரியா? இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக இருக்கிறது பி டைப், இந்த கோடாக இருக்கிறது என் டைப். இப்போ இதை ஃபார்வர்டு பயசிங்கில் வச்சா என்ன ஆகும், ஃபார்வர்டு பயசிங்கில் வச்சிங்கனால், ஸோ நல்லா பாருங்க, அந்த எலக்ட்ரானில் கொடுக்கல, இது எப்படின்னு யாருக்கும் புரியாத மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ இப்போ என்ன ஆக போகுது, இங்கேருந்து பாசிட்டிவ் வந்து அங்கிட்டு தள்ளும், நெகட்டிவ் இங்கிட்டு தள்ளும். அப்போ இந்த டிப்ளீஷன் ரீஜனோட வித் என்ன ஆகுது, கம்மியாகுது. ஸோ அதான் ஃபஸ்ட்டு சொல்ல வராங்க இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு இந்த பொட்டன்ஷியல் பேரியர் அதிகமாக இருந்துச்சு, இப்போ பொட்டன்ஷியல் பேரியர் என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு. சரிங்களா? இதே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ரிவர்ஸ் பயஸ்னா என்ன சார், பி டைப்பில் நெகட்டிவை கனெக்ட் பண்ணி என் டைப்பில் பாசிட்டிவ். அப்போ இங்கேருந்து பாசிட்டிவ் வந்து இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிக்குவோம். அப்போ இந்த வித்து என்ன ஆகுது, ஸோ முன்னாடி பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் பேரியர் இவ்வளோ இருந்துச்சு, இப்போ பொட்டன்ஷியல் பேரியர் அதிகமாகுது. நீ இன்னும் வோல்டேஜை கூட்ட இந்த பொட்டன்ஷியல் பேரியர் என்ன ஆகும், இன்னும் அதிகமாகும். அப்போ ஆல்மோஸ்ட் என்ன ஆயிரும், அந்த ஆட்டமில்
இருக்கிற எல்லா சார்ஜும் நீ உறிஞ்சி எடுத்துருவேன். அப்போ பேரியர் எவ்வளோன்னா நிறைய பேரியர் இருக்கும். இதுக்கு மேலே நான் வோல்டேஜ் கொடுக்க இந்த இம்மொபைல் அயன் இருக்குது பார்த்தியா, இந்த இம்மொபைல் அயனில் உள்ள 4 எலக்ட்ரான் இருந்திருக்குமா இருக்காதா, அந்த பாண்டு பிரேக் ஆகிட்டு நம்மளுக்கு எலக்ட்ரான் கொட்டும். அதனால தான் இந்த சடனாக ஒரு இடத்துல கீழே வந்துச்சு. அந்த வோல்டேஜ்க்கு இன்னொரு பேர் வந்து அவலான்சி வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் ஃபாலோ பண்ணிக்கோ. எஸ், இது சிம்பிள். என்ன சார் பண்ணுறோம், பேட்ரி இருக்குது, பேட்டரியோட பாசிட்டிவை பி டைப்லையும் நெகட்டிவ் என் டைப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா? வோல்ட் மீட்டர் எப்பவுமே பேரலில் கனெக்ட் பண்ணுவோம், அம்மீட்டர் எப்பவுமே சீரீஸில். பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்து வோல்ட் மீட்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ், இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ். பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன் பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் மென்ஷன் பண்ண வேண்டாம்? பெரிய கோட் பாசிட்டிவ், சின்ன கோட் நெகட்டிவ். ஆனால் வோல்ட் மீட்டருக்கு மென்ஷன் பண்ணணும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அங்கே மென்ஷன் பண்ணல. அப்போ நல்லா பாரு, இங்கே பாரு 0.7 வோல்ட் வரைக்கும் உனக்கு கரண்ட்டே வரல. 0.7 வோல்ட்டுக்கு அப்புறம் சடனாக கரண்ட் கொட்டும். புரியுதா இல்லையா? ஸோ ஃபார்வர்டு பயாசிங்கில். இதே ரிவர்ஸ் பயாசிங் பாரு, நான் வோல்டேஜ் கூட்டிக்கிட்டே போகிறேன், ஆல்மோஸ்ட் 0 கரண்ட். இதுக்கு மேலே இந்த கரண்ட் ஏன் வருது சார்? ரிவர்ஸ் பயாஸில். சரியா? இதுக்கு மேலே என்ன ஆகுது சார்? அந்த ஆட்டமே பிரேக் ஆகிட்டு சடனாக ஒரு கரண்ட் கொட்டும். ஆனால் இந்த கரண்ட் எவ்வளோ தான் இருக்கும்? மைக்ரோ ஆம்பியர் அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணுறப்பெல்லாம் இந்த ரீஜனுக்கு போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல கொட்டை வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஆட்டமே பிரேக் ஆகுது. சரியா? இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா சும்மா இங்கே வந்து ஒரு சும்மா 60 வரைக்கும் வச்சுக்கோ. அந்த இடத்துல கரண்ட் கொட்ட போதுன்னா அந்த இடத்துல ஆஃப் பண்ணி விட்டுரு டிவைஸை. இல்லைன்னா அங்கே இருக்கிற டயோடு போயிடும். இப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா டயோடு போயிடுச்சுன்னா லேப் டெக்னீஷியன் வந்து என்ன பண்ணணும், அதை ஓப்பன் பண்ணி அந்த டயோடு எடுத்து புது டயோடை மாட்டி விடணும். மெஷின் பக்காவாக வேலை செய்யும். நிறைய ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளைன் பண்ண விட மாட்டாங்க. இந்த மாதிரி போயிடுச்சு தம்பி, மொத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை போயிடுச்சு பார், வேலையே செய்ய மாட்டேங்குது, வா பிரின்சிபல்கிட்ட வா, எழுது 2500 ரூபா எழுது. இந்த டயோடோட ரேட் எவ்வளோ தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தியா, இதுக்கு ஒரு அருமையான ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா, எங்கள் லேபில் நாங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் முன்னாடியே போய் எழுதி கொடுத்து வாங்கிடணும். ஓகேவா? அப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு வருது. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்த்தியா? பி டைப்பு, என் டைப்பு, இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ கேர்ள்ஸு செட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏன்னா எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு சைக்கிள் போடுவாங்க. உங்கள் ஸ்கூலில் இருக்கும் பற்றி ஒரு 10 எக்ஸ்பிரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா அதை பேட்சாக பிரிச்சிருவோம். அப்போ ஃபஸ்ட்டு சைக்கிள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணுவோம், செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் பேட்ச்க்கு இது போயிடுச்சு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும்னா இந்த காம்பனன்ட் நம்ம முன்னாடி வாங்கிக்கணும். அப்போ போய் வாங்கக்கூடாது, முன்னாடி வாங்கி வச்சுக்கிட்டா தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஒரு பொண்ணு என்னன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு என்ன சொன்னால், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பதிலாக நீயே என்ன பண்ணிடு, போய் இந்த காம்பனண்ட்டை வாங்கி நம்ம டயோடு வச்சு பிஎன் ஜங்ஷன் செய்யணும். அந்த பொண்ணு என்ன சொன்னால, ஏலே சும்மா நானே ஃபார்வர்டு பயாசிங் பண்ணணும், ரிவர்ஸ் பயாசிங் பண்ணணும். ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறதுக்கு ஒரு டயோடு, ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறதுக்கு டயோடு, நானே 2 டயோடு, அதுவே எப்படி தூக்கிட்டு வருவேன்னு தெரியாது, உனக்கு வேறு நான் சேர்ந்து தூக்கிட்டு வரேன். 4 டயோடில் என்னால் தூக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன், எனக்கு சிரிப்படக்க முடியல. ஏன்னா நான் 11th 12th பார்த்தேன்னா இதை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். போர் அடிக்குது வீட்டில் உட்காந்து டயோடு வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறப்ப. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் டயோடோட சைஸ் எவ்வளோ இருக்கும். சரியா? இவ்வளோண்டு இருக்கும் போது இந்த ரெசிஸ்டர் பார்த்துருக்கீங்களா, சும்மா ஒரு ரூபாய்க்கு 4 ரெசிஸ்டர், அதே சைஸில் தான் ரெசிஸ்டர். அந்த கம்பியோட சேர்ந்து டயோடு வந்து இவ்வளோண்டு தான் இருக்க போகுது. அவ்வளோன்னு டயோடு வச்சு இந்த பொண்ணு நானே 2, அதுவும் என்ன ஃபார்வர்ட் பயாஸ்க்கு வந்து ரிவர்ஸ். ஐம் லைக் டயோடு இப்படி மாற்றி போட்டால் ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் மாறப்போகுது, இதுக்கே 2 டயோடு வாங்குறீங்க, எனக்கு புரியவே இல்லை. நானே 2 எப்படி தூக்கிட்டு அந்த பொண்ணு வச்சுன்னா பேட்டரி மாதிரி பெருசாக இருக்கும் போல், இங்கிட்ட பாசிட்டிவ் சேர்த்து வச்சுருப்பாங்க, இங்கெல்லாம் நிறைய நெகட்டிவ் இருக்கும். இந்த டயோடு போய் கடையில் வாங்கினா 1 ரூபாய்க்கு ஒரு டயோடு கொடுப்பாங்க. இப்போ மேபி 2 ரூபா 3 ரூபா இருக்கும். அப்போ இந்த டயோடு நீ பொசிக்யூட்டாலும் 1 ரூபா கொடுத்து அந்த டயோடை மாட்டினா முடிஞ்சு வேலை. ஆனால் உங்கள் ஸ்கூல்லலாம் இது பொசிக்யூட்டுன்னு வச்சுக்கோ, அந்த டிவைஸே வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. இங்கே சும்மா ஒரு திருவுனா ரீடிங் எடுக்கணும், அவ்வளோதான் உங்களுக்கு வேலையை. அப்போ டிவைஸ் போயிடுச்சு நான் என்ன சொல்லிடுவாங்க, 2500 ரூபா மொத்தம் டிவைஸ். அதில் டிவைஸில் என்னென்ன இருக்கும், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர். இந்த சர்க்யூட் நீங்கள் எதுவுமே போட வேணாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அம்மீட்டர் ரீடிங்கு, வோல்ட் மீட்டர் ரீடிங்கு, அப்புறம் மைக்ரோ மீட்டர் ரீடிங் இருக்கும். நீங்கள் இங்கிட்டு திரும்பினா ஃபார்வர்ட் பயாஸ், அங்கிட்டு திரும்பப்போ ரிவர்ஸ் பயாஸ் நடக்கும். எப்படியே சுத்த போகிற இந்த ரீடிங் காட்ட போது நோட் பண்ண போகிறேன், அங்கிட்டு சுத்த போகிற ரீடிங் காட்ட போது இவ்வளோதான் எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும். இப்போ 2500 எதுக்கு, அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், சர்க்யூட், பவர் சப்ளை, டிரான்சிஸ்டர் உள்ள இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து 2500 பில் போட்டுருங்க. அதனால் என்ன பண்ணு, அப்படியே 0 வர வரைக்கும் எடு, அதுக்கு மேலே ரீடிங் எடுக்காத. வேணா முன்னாடி பண்ணவங்க யார்கிட்டயாச்சும் வாங்கிக்கோ. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளானது. பிஎன் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ்ல நெகட்டிவோட கனெக்ட் பண்ணு,
பேட்டரியை மாற்றி போடு, இதுக்கு 2 டயோடு வாங்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இந்த கிராஃப் மட்டும் பார்த்துக்கோ. இது வந்து ஃபார்வர்ட் பயஸில், இது ரிவர்ஸ் பயஸில். ஃபார்வர்ட் பயஸில் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரிவர்ஸ் பயஸில் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த டேர்ம்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. புரியுதா? ஸோ நல்லா பாரு, இவங்களே பாரு, கிராஃபில் இவ்வளோ தான் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, இல்லை டிவைஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதே மாதிரி இருக்கும் டிரான்சிஸ்டர்லாம் இருக்கும். டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா பிஎன்பி, அதில் வந்து ஃபார்வர்ட் பயசிங், இதுக்கு ஆக்டிவ் மோட், சேச்சுரேஷன் மோடு, கட் ஆஃப் மோடு, இன்வெர்டட் மோடு, இதெல்லாமே இருக்கும். இவன் என்ன டிரான்சிஸ்டர்னு பெருசாக இருக்கும். அப்படின்னு பார்த்தா கொட்டி உண்டு 3 காலில் ஒரு இப்படி நின்றுக்கிட்டு இருக்கும், தம்மா தூண்டி இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும், இந்த சைஸ் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. டிரான்சிஸ்டரு இவ்வளோ தான் இருக்கும். இது கீழே சும்மா ஒரு 3 கால் இப்படி இருக்கும், அதை வச்சு சொருகி வச்சுக்கலாம். அப்போ டிரான்சிஸ்டரில் பார்த்தோன்னா ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு பர்பஸில் இருக்கும். நீங்கள் பிஎன்பி ரெடி பண்ணுறீங்களா, என்பிஎன் ரெடி பண்ணுறீங்களா, கெயினை பொறுத்து அதுக்கு ஒரு புக்கே இருக்கும். இப்போ எப்படின்னா நியூட்ரிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த சாப்பாடில் டைட்டீஷியன்ஸ்னு வச்சுக்கோங்க. அது என்ன நியூட்ரிஷனிஸ்ட் என்னது அது, அவங்க பார்த்தோன்னா ஒரு புக்கு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த புக்கில் பார்த்தோன்னா ஒரு சாப்பாடுக்கு, இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா 100 கிராம் உருளைக்கிழங்குல என்னென்ன வேல்யூ வரும், இவ்வளோ காப்ஸ், இவ்வளோ ப்ரோட்டீன், இவ்வளோ இது இருக்கும். டாக்டர் பால் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எல்லாத்துல இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு ஒரு புக் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெல் கம்பெனி, பிஇஎல்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க டிரான்சிஸ்டருக்குன்னு ஒரு மேனுவல் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு டிரான்சிஸ்டருக்குமே பார்த்தோன்னா இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து அதுக்கப்புறம் இந்த கிராஃப் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு டிரான்சிஸ்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லை, இது என்ன பர்பஸ்க்கான டிரான்சிஸ்டர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா ஒரு பேர் வச்சுருப்பாங்க. BC547 இது ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர், இது ஆம்ப்ளிஃபயரை யூஸ் பண்ணுறதுக்கு இது சூப்பரான டிரான்சிஸ்டர். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இந்த டிரான்சிஸ்டரை கொடுப்பாங்க, இல்லைன்னா 147 கொடுப்பாங்க. அப்போ நிறைய பேர்லாம் போய் சண்டை போடுவாங்க லேப் அட்டெண்டர்கிட்ட, BC547 இல்லையா, அப்போ நான் பண்ணவே முடியாது இன்றைக்கி, எனக்கு 147 யூஸ் பண்ணு. இல்லை சார் BC547 தான் பண்ண சொல்லியிருக்காரு. இன்னும் ரெண்டுத்துக்கு கிராஃப் எடுத்து பார்த்தோன்னா ஒரே வேல்யூ. டிஃப்ரென்ஸ் என்னென்னா 547 வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்சுருப்பான், இதை வந்து மெட்டலில் செஞ்சுருப்பான். மேலே இருக்க டொப்பி, உள்ளே இருக்க மெட்டீரியல் சேம், மேலே ஒரு கேப் மாதிரி இருக்கும், அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், இது மெட்டலில் இருக்கும். மற்றபடி ரெண்டுமே பார்த்தோன்னா நீ ஆம்ப்ளிஃபயரை யூஸ் பண்ணால் எல்லாமே நல்ல அவுட்புட் கொடுக்க போகுது. ஒத்துக்க மாட்டாங்க, சார் அதுதான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சார் என்ன சொல்லுவார்னா, இங்கே 3 கால் இருக்குமா, அதில் வந்து EBC இல்லைன்னா CBன்னு வச்சு கோயம்புத்தூர்னு வச்சுக்கலாம். சரியா? எலக்ட்ரான் பேஸ் கெப்பாசிட்டர், எமிட்டர் பேஸ் கலெக்டர், இல்லைன்னா கலெக்டர் பேஸ் எமிட்டர். ஓகேவா? எங்கே சார் வந்து அவுட்புட் ஏன் வரலன்னா, நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லை, இதுக்கு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணு, இதுக்கு க்ரீன் ஒயர் யூஸ் பண்ணு, அதுக்கு எல்லோ, நீ ஒயர் மாற்றி கொடுத்துருக்க, ஆன்சர் வராது. என்கிட்ட ஒரே ஒரு கலர் ஒயர் தான் இருக்கும், எல்லாத்துக்கும் அதே ஒயரை போடுவேன், ஆன்சர் வந்துடும், போயிடுவேன். ஸோ இதெல்லாம் காமெடி நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் நம்ம ரொம்ப ஹீட் பண்ணிட்டோன்னா இது பொசுங்கி போயிடும். ஒரு பொண்ணு பொசுக்கி விட்டா வேலை செய்ய மாட்டேங்குது. சரியா? பேசிக்கலி இதை டயோட் மாதிரி வச்சு நம்மளே செக் பண்ணலாம் வேலை செய்யுது இல்லை, இது வேலை செய்ய மாட்டேங்குது. போய் ஃபைனலில் சொல்கிறாங்க, அவர் என்ன எந்த டிரான்சிஸ்டர்மா கேட்டார், 547, அப்போ 547 ரூபா. மாத எலக்ட்ரானிக்ஸில் நான் அப்போ போய் வாங்குறப்ப 2 ரூபா. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து, சார் வந்து 547 ரூபா ஃபைன் எழுதியிருக்காரு, என்கிட்ட நிறைய கடந்துச்சு, இந்தாம்மா போய் கொடுமா, இதுதான் உன்னோடது, அதை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி முரளிதரன் சார்னு சார் இருப்பார், இங்கே தான் இந்த ஏரியாவில் ATS நகர் தான் இருப்பார். அவரில் இப்போ டிரான்சிஸ்டர் பார்ப்பார், வேலை செய்யலைன்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்து, ஏன்னா ஒன்று அந்த டிரான்சிஸ்டர் 3 கால் இப்படி குத்தி கிடக்கும், நீ இப்போ பாட்டுக்கு வேலை செய்யலை அப்படி கீழே போட்டிங்கன்னா யாராச்சும் காலில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு சில டைம் என்ன ஆயிரும்னு, வேலை செய்யாத டிரான்சிஸ்டர் திரும்பி போய் கொடுத்துருவாங்க. அந்த அட்டெண்டர் செக் பண்ணாமல் வச்சுக்கிட்டாருன்னா அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுவான். போட்டு பார்ப்போம் ஒரு ரீடிங்கும் வர மாட்டேங்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 3 காலையும் சேர்த்து இப்படி திருவி போட்டு முடிச்சு போடுவோம் பார்த்தியா, அதை வச்சுட்டு தூக்கி போட்டுருவார். உடனே அங்கே 4 டிரான்சிஸ்டர் வெளியே தூக்கி போட்டுறேன், இல்லை 2 ரூபா தான்டா, போய் ஃபைன் கட்டுறேன், ஏன்டா இவ்வளோ சீன் போட்டு சாவறீங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஓகேவா? நீங்கள் லேப் போனீங்கன்னா இது நல்லாயிருக்கும் டிரான்சிஸ்டர். ஆனால் உங்களுக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு ஒரு லெசன் இருந்துச்சு, நிறைய பேர் வந்து ஈஸியாக எடுப்பான். கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், அவனுக்கு எலக்ட்ரானிக்ஸும் தெரியாது, கம்யூனிகேஷன் என்னன்னு தெரியாது, ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் காலேஜில் உட்கார வச்சுருவாங்க. கஷ்டமாக இருக்குண்ணே, இன்ஜினியரிங் லைஃபே புரிக்க மாட்டேங்குதுண்ணே, ஏன்னா பேசிக்ஸ் தெரியலையே, புக்கில் தூக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த டயோடோட அப்ளிகேஷன் என்ன? ஸோ இதில் ஃபைனஸ்ட் அப்ளிகேஷன் என்னன்னா ரெக்டிஃபயரை யூஸ் பண்ணலாம்.
அதாவது பேசிக்லி நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட பர்பஸ் என்ன சார்? ஹை வோல்டேஜை வந்து லோ வோல்டேஜை மாற்றி கொடுக்கும், இல்லை லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜை மாற்றி கொடுக்கும். இப்போ நல்லா பார்த்தா நம்ம ஃபோனுக்கு வந்து 5 வோல்ட் கொடுத்தா போதும். ஆனால் 5 வோல்ட் எப்படி இருக்கணும்? டிசியாக இருக்கணும். அப்போ நிறைய பேர் என்ன சொல்ல, பேசாமல் கடைக்கு போய் 5 வோல்ட் பேட்டரி வாங்கிட்டு வந்து உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க வேண்டியதானே. டெய்லி நான் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வர முடியுமா? காசு நிறைய வேஸ்ட் ஆகும். அப்போ பேசாமல் வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்புகிற கரண்ட்டை டிசி அனுப்பிட்டாங்கன்னா, இப்போ டிசி கரண்ட் பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் நிறைய லாஸ் நடக்கும் கரண்ட்டில். ஸோ அதனால தான் நம்ம ஏசி கரண்ட் யூஸ் பண்ணுறது பெட்டர். அதுமாதிரி டிசி கரண்ட்டில் 220 வோல்ட்லாம் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் தெரியாமல் ஒருத்தவங்க கையை வச்சானா ஏசிலே சாவான், டிசியில் இப்படி தொட்டா சரி அவ்வளோ இதுவாக இருக்கும் டிசி கரண்ட்டை பொறுத்தவரை. நீ ஏசியை பொறுத்தவரை பார்த்தனா கரண்ட் போய் மேலே கீழே ஆடி ஆடி வருது. இதில் நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ சொல்லு என்ன இஷ்டத்துக்கு பேசணும். எனக்கு நிறைய தடவை அடிச்சிருக்கு, என்ன தப்பிச்சிருக்கேன். சரியா உயிரோட கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா நான் நிறைய தடவை ஷாக் அடித்து தப்பிச்சிருக்கேன். இந்த இடத்துல இந்த ஒயரில் இருக்குன்னு இதில் திடீர்னு பார்த்தா கால் பட்டுரும். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு ஒரே இடத்துல வச்சாச்சு. அப்போ திடீர்னு ஷாக் அடிக்கும். பட் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, இங்கே வோல்டேஜ் நம்ம பிடிக்கிற நேரத்தில் பார்த்தோன்னா வோல்டேஜ் கூடும் குறையும். அப்போ தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி தட் இது பார்த்தோன்னா இப்போ இந்தியாவில் வர கரண்ட் 50 ஹெர்ட்ஸ்னு சொன்னால் ஒரு செகண்டுக்கு 50 தடவை கரண்ட் மேலே கீழே போகும். கரெக்டாக இல்லையா? அப்போது கால் பட்ட உடனே மேபி அந்த வோல்டேஜ் 0லேருந்து நம்ம தப்பிக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்கும். கரெக்டாக இல்லையா? இல்லைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்பி 0க்கு வந்துடும். ஒரு செகண்டுக்கு 50 தடவை வருதுன்னு சொன்னால் 100 தடவை இது ஒரு சைக்கிள். இந்த மாதிரி 50 சைக்கிள் நடக்கும். அப்போ ஒரு சைக்கிளுக்கு பார்த்தோன்னா 2 தடவை 0 வோல்டேஜ் வருதா? அப்போ ஒரு செகண்ட் பார்த்தோன்னா 100 தடவை என்ன ஆகும்? 0 வோல்டேஜ் வரும். நம்ம தப்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே வந்து டிசி வோல்டேஜ்னா இப்படி இருக்குது சார், 220 வோல்ட். அங்கே ஆவரேஜ் கிடையாது, ஒன்று கிடையாது. 220 வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ சார் 0 ஆகும்? நீ செத்ததுக்கு அப்புறம் கூட ஆகாது. அப்போது அது ரொம்ப டேஞ்சர். ஓகேவா? அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் நிக்கோலா டெஸ்லாக்கு யார் வந்து பெரிய ஆள்? ஏன்னா ஒருத்தவர் ஏசி கம்பெனி வச்சிருக்காரு, இன்னொருத்தவர் டிசி கம்பெனி வச்சிருக்காரு. அப்போ எது சேஃப் அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யானையை வந்து ஒரு ஸ்டீல் சேரில் உட்கார வச்சு அங்கே ஏசி கரண்ட் கொடுப்பாங்க, யானை செத்துரும். அப்போ இது பார்த்தீங்களா, இது எவ்வளோ டேஞ்சர், இதனால இது வேண்டாம் அப்படின்னு கடைசி ஏசிக்கு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஃபோனுக்கு என்ன தேவை? டிசி தேவை. அப்போ டெய்லி போய் நான் ஒரு பேட்டரி வாங்கி பண்ண முடியுமான்னு கேட்டால் கட்டுப்படி ஆகாது. அப்போ என்னென்னா வர ஏசி கரண்ட்டை நம்ம டிசியாக மாற்றணும். வர ஏசியை நம்ம என்னவா மாற்றணும்? டிசியாக மாற்ற வேண்டும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணால் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும்? ஹை வோல்டேஜ் ஏசியை லோ வோல்டேஜ் ஏசியாக தான் மாற்றும். கரெக்டாக இல்லையா? அப்போ 220 வோல்ட் ஏசி கரண்ட்டு அவன் வேணும்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணால் 12 வோல்ட்டாக ஏசியாக மாற்றலாம். 5 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னா 5 வோல்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் அவைலபிள் இருக்கும். ஸோ எனக்கு என்ன சார், 220 வோல்ட்லேருந்து 10 வோல்ட்டாக மாற்றிட்டேன். ஆனால் 10 வோல்ட் என்னது? ஏசி. என் ஃபோனில் என்ன பண்ணோம்? டிசி போனோம். அப்போ எனக்கு ஒரு டிவைஸ் வேணும். அந்த டிவைஸ் என்ன பண்ணணும் சார்? ஏசி வோல்டேஜை ஏசியை டிசியாக மாற்றுறதோட பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர். சரியா? ரெக்டிஃபையர். அந்த ரெக்டிஃபையர் நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம்னா டயோடை வச்சு பண்ண போகிறோம். டயோடில் 2 டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஹாஃப் வேவ் டயோட், இன்னொன்று ஃபுல் வேவ் டயோட். சரி, அந்த வார்த்தை தெளிவாக சொல்கிறேன். ஹாஃப் வேவ் அந்த வேவில் வந்து ஹாஃப் வேவ் மட்டும் வரும். இன்னொன்று பார்த்தோன்னா ஃபுல் வேவ் வந்து முழு வேவ் வரும். சரிங்களா? ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன், ப்ராஜெக்டை தூக்கி கொடுத்தாச்சு, அந்த பொண்ணோட வேலை என்ன அதை பார்த்து டைப் பண்ண சொல்கிறது. ஹாஃப் வேவ் டயோட்னா பூரா ஸ்பெல்லிங்கு ஹாஃப் வே டயோட். நான் வேவ்னு சொல்லிட்டு ஹாஃப் வே டயோட் அப்படின்னா என்னத்தை செய்ய நான் உங்களை வச்சுக்கிட்டு? ஓகேவா? ஸோ இப்போ ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணுறோன்னா, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். பிரைமரி காயில் இருக்குது, செகண்டரி. இப்போ செகண்டரியிலேருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் வருது சார். நான் இங்கே என்ன வச்சுருக்கேன்? ஒரு டயோடு வச்சுருக்கேன். புரியுதா? இப்போ நார்மலாக நம்ம டயோடு வந்து முன்னாடி பார்த்தது என்ன பண்ணுவோன்னா, பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணி பி டைப்பில் கொடுத்து அது ஃபார்வர்ட் பயாசிங், இல்லைன்னா ரிவர்ஸ் பயாசிங். ஆனால் இது என்ன வோல்டேஜ் சார்? ஏசியில் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தினா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவாக இருக்கும். அப்போ எப்படி சார் கனெக்ட் ஆகிருக்குது? ஃபார்வர்டு பயாசிங்கா. அடுத்து பார்த்தோன்னா இந்த வேவோட நெகட்டிவ் சைக்கிள் வருதுன்னா என்ன அர்த்தம்? மேலே நெகட்டிவ் இருக்குது, கீழே
அப்போ இது என்ன பயஸ் ஆயிடுச்சு சார்? சொல்கிற கான்செப்ட் தெளிவாக புரியுதா? அப்போ half ஆஃப் த சைக்கிள் இந்த டயோட் பாசிட்டிவ், அதாவது ஃபார்வர்டு பயஸில் இருக்குது. half ஆஃப் த சைக்கிள் இந்த டயோட் ஃபார்வர்ட் பயாசிங் பண்ணால் அந்த வித் என்ன ஆகும்? கம்மியாகும். அப்போ அது நல்ல கண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுமா? அப்போ நல்லா பாரு, நான் அனுப்புனது இது, அவன் என்கிட்ட கொடுத்தது அதே இது, ஒயர் மாதிரி பிஹேவ் பண்ணுச்சு. இப்போ நெகட்டிவ் சைக்கிள் உள்ளே போகுது. நெகட்டிவ் சைக்கிள் அங்கே போகிறப்ப அது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுது? ரிவர்ஸ் பயஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ரிவர்ஸ் பயஸில் வித் என்ன ஆயிடுச்சு? அப்போ அது இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்போ ரிவர்ஸ் பயஸில் வோல்டேஜ் போகுது. ஆனால் இவன் என்ன சொல்லுவான்? ரிவர்ஸ் பயஸில் கரண்ட்டோ வோல்டேஜ் நான் கடத்த மாட்டேன். கிராஃப் பார்த்தோம்னா இல்லையா, வோல்டேஜே வெளியே வராது. கரெக்டாக வோல்டேஜ் நீங்கள் கூட்டினாலும் கரண்ட்டே வெளியே வராது. ஸோ என்ன சொல்கிறான்? நான் கண்டக்ட் பண்ணுறதா இல்லை. அப்போ நல்லா பாரு, 0 ஆயிடுச்சு. சொல்கிறது புரியுதா? திரும்பி பாரு, ஃபார்வர்ட் பயசிங்கில் கண்டக்ட் பண்ணுறான், ரிவர்ஸ் பயசிங்கில் கண்டக்ட் பண்ணல. அப்போ இந்த மொத்த வேவ் வந்து பாதி வேவ் மாதிரி இருக்கா? அதனால இதோட பேர் என்ன? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். புரியுதா? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் முடிஞ்சா என்ன பண்ணுறோன்ட்டு புரியுதா? ஸோ இது சும்மா நீ எழுதுறது, நான் உனக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் பற்றி, அதுலேயும் நீ பார்த்துக்கோ. இல்லைன்னா இதே பார்த்துட்டா ஒரு தடவை ரீட் பண்ணாலும் சரி. இல்லைன்னா கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஏசி சர்க்யூட்டில் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் நம்ம டயோட் வந்து ஃபார்வர்ட் பயஸில் வந்து ஒயர் மாதிரி பிஹேவ் பண்ணும், ரிவர்ஸ் பயஸில் வந்து ஓப்பன் சர்க்யூட் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஃபார்வர்ட் பயஸில் ஒயர் மாதிரி பிஹேவ் பண்ணுறப்ப வோல்டேஜை கனெக்ட் பண்ணும், கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணும். ரிவர்ஸ் பயஸில் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஸோ அவுட்புட் வந்து 0ஆக இருக்கும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நல்லா பாரு, நான் அனுப்பின வோல்டேஜோட பாதி வோல்டேஜ் தான் எனக்கு வருது. ஏன்னா ரிவர்ஸ் பயஸில் வந்த வோல்டேஜ் எதுவுமே நம்மளுக்கு வரவே இல்லை. அப்போ இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் வருது. சரிங்களா? ஸோ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில் 2 டயோடு யூஸ் பண்ண போகிறோம். என்ன டயோடு? 2 டயோடு நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதா இல்லையா? இது ஒரு டயோடு, இது ஒரு டயோடு. இதோட ஆப்ரேஷன் மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டலாம் கொஸ்டின் சால்வ் ஆகிறது ஈஸி. என்ன அப்படின்னா, இப்படி இருக்கிறப்போ சரி, ஆக்சுவலாக இது நெகட்டிவ், அப்போ இந்த வேல்யூ பாசிட்டிவ் ஆகும். ஸோ இதை நீ விட்டு தள்ளு. பட் நான் சொல்கிற கான்செப்ட் மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. லெட் மீ சே, இந்த வேவ் அப்போ இந்த டயோட் பாசிட்டிவாக ஃபார்வர்டு பயஸில் இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் அந்த டைமில் இந்த டயோட் எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் ரிவர்ஸ் பயஸில் இருக்கும். புரியுதா இல்லையா? இந்த ஹாஃப் வேவ் போகிறப்போ சரியா, இந்த ஹாஃபில் லெட் மீ சே டயோட் D1 வந்து ஃபார்வர்ட் பயஸாக இருந்தால் இந்த டயோட் D2 எப்படி இருக்கும்? ரிவர்ஸ் பயஸில் இருக்கும். அப்போ ஃபார்வர்ட் பயஸ் பண்ணுற டயோட் வந்து வோல்டேஜை கடத்துவானா? அனுப்புகிறான் சார். ஆனால் இவன் அனுப்புகிறானா? அனுப்ப மாட்டான். இப்போ பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், அப்போ நல்லா பாருங்க, வோல்டேஜ் கொடுத்து எனக்கு வோல்டேஜ் வந்துருச்சு ஆக்சுவலாக எட் ஏ அட் பி. சரி, ஸோ ஏக்கு வோல்டேஜ் இப்படி போகுது, பிக்கு வோல்டேஜ் இப்படி போகுது. ஸோ ஏல பாரு பாசிட்டிவ் வோல்டேஜ் போதா, அப்போ இவன் ஃபார்வர்ட் பயஸ். பிக்கு வோல்டேஜ் எப்படி போகுது, அப்போ இவன் என்ன பயஸில் இருக்கான்? ரிவர்ஸ் பயஸில் இருக்கான். சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ யார் சார் கண்டக்ட் பண்ணுவான் இந்த நேரத்தில்? D1. இதான் D1 கண்டக்ட் பண்ணுறான் சார், அவுட்புட் கொடுக்குறான். இப்போ ரிவர்ஸ் சைக்கிள் வரப்போ பாரு, இப்போ D1 எப்படி இருக்கான்? ரிவர்ஸ் பயஸில் இருக்கான். ரிவர்ஸ் பயஸில் அவன் கடத்த மாட்டான். ஆனால் இவன் அப்போ பாரு, இவன் ஃபார்வர்டு பயஸில் அவுட்புட் கொடுத்துட்றான். அடுத்து இங்கே பாரு, இவன் ஃபார்வர்டு பயஸ், இவன் அப்போ இவன் அவுட்புட்டை கொடுக்குறான். ஸோ அதான் இங்கே பாரு, இங்கே கரண்ட் எதனால டியூ டு D1, டியூ டு D2, டியூ டு D1, திரும்பி டியூ டு D2. அப்போ போன தடவை ஹாஃபாக வந்துச்சு, இப்போ பார்த்தோன்னா ஃபுல்லாக வருது. அதனால் இது பேர் என்னது? ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். புரியுதா? இந்த கான்செப்ட் மட்டும் நீ எழுதினாலே போதுமானது. இதோட பார்த்தோன்னா டயக்ராம் வரையணும். டயக்ராம் ரொம்ப சிம்பிள் தம்பி. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சரியா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். நான் இதில் வேணும்னு நிறைய முடிச்சு போட்டிருக்கேன். ஏன்னா இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இப்போ நிறைய வோல்டேஜ், கம்மியான வோல்டேஜ். இப்போ என்ன பண்ணு, இந்த இடத்துல ஒரு டயோடை கனெக்ட் பண்ணிடு, இந்த இடத்துல ஒரு டயோடை கனெக்ட் பண்ணிடு. புரியுதா? இதுக்கு இன்னும் சிம்பிளாக வரையணும்னு சொன்னால் இது இங்கே கொண்டு வந்துரு, இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் போட்டுரு, இந்த ரெசிஸ்டன்ஸை கொண்டு போய் சென்டர் டேப் பண்ணிடு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து கொண்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் இங்கே போட்டு இங்கே சென்டர் டேப் அடிச்சிருக்காங்க. உனக்கு வேணா இதை ஃபாலோ பண்ணிக்கோ. இங்கே சென்டர்லேருந்து அதே மாதிரி இதில் என்ன காலத்தில் இருக்காங்களோ இதில் நேராகவே போட்டுரு. சரியா? நீங்கள் இந்த இடத்துல புள்ளி வச்சாதான் இங்கே கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இவன் என்ன பண்ணுறான், ஒயர் இப்படி வளைச்சி போடுறான், ஏன்னா அங்கே கனெக்ஷன் இல்லைன்னு காட்டுறதுக்கு. இதெல்லாம் எங்கள் ப்ரொஃபஸர் வந்து காலேஜ் முடிக்கிறப்ப எடுத்துட்டாங்க. ஆனால் உங்கள் புக்கிலேருந்து இன்னும் எடுக்கலை.
ஏன் நான் சீரியஸ் சொல்கிறேன் சரியா, எங்கள் ப்ரொஃபஸர் காலேஜ் முடிச்சப்போ இந்த சிம்பிளில் எடுத்து விட்டாங்க சரியா. அப்போ நல்லா பாரு, இதுலேருந்து வர அவுட்புட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதான் நம்மளுக்கு அவுட்புட். ஓகேவா, இவ்வளோ தான் டயக்ராமு சரியா. இது எழுதுறது உன் கையில். டியூரிங் ஃபஸ்ட் ஹாஃப் சைக்கிள் D1 வந்து ஃபார்வர்ட் பயஸில் இருக்கும், D2 வந்து ரிவர்ஸ் பயஸில் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் த அவுட்புட் இஸ் டியூ டு D1. அடுத்து டியூரிங் த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் D1 வந்து ஃபார்வர்ட் பயஸ் அண்ட் D2 வந்து சாரி D1 வந்து ரிவர்ஸ் பயஸ், D2 வந்து ஃபார்வர்ட் பயஸ். அப்போ இப்போ வந்து அவுட்புட் எதனால? D2. இப்போ அகைன் பண்ண நம்மளுக்கு அவுட்புட் இந்த மாதிரி வந்துருச்சு சார். ஆனால் இது டிசியா? டிசி இல்லை. அப்போ நம்ம டிசியாக மாற்றணும்னா நம்ம இந்த இடத்துல ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுறோம்? ஃபில்டர். இது ரெக்டிஃபயர்னால் இந்த மேலே இருந்துச்சு பார்த்து இந்த டயக்ராம், அந்த டயக்ராமில் மொத்த அவுட்புட் வருது. இந்த அவுட்புட் எப்படி வருதுன்னா இப்படி வரல சார். இங்கேருந்து வெளியில் வர அவுட்புட் மட்டும் நான் காட்டுறேன். இங்கேருந்து வெளியில் வர அவுட்புட் இப்படி வருது. புரியுதா இல்லையா? ஸோ இது வந்து ஏசி இன்புட். ரெக்டிஃபயர்லேருந்து வெளியில் வரப்போ நம்மளுக்கு ஹாஃப் வேவ் இப்படி தானே அவுட்புட் வருது. அந்த அவுட்புட்டை நான் என்ன பண்ணேன், ஒரு கெப்பாசிட்டர் வழியாக அனுப்புகிறேன். இந்த கெப்பாசிட்டர் தான் இந்த இடத்துல ஃபில்டர் பண்ண போகுது. இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் சார்? சார்ஜ் ஆகும். கரெக்டாக இல்லையா? வோல்டேஜ் என்ன, இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும்? சார்ஜ் பண்ணும். அப்போ என்ன ஆகுது நல்லா பாரு, நம்ம வேவ் எப்படி இருக்குது? இதான் சார் நம்ம வேவ். இப்போ என்ன நடக்குதுன்னா வோல்டேஜ் நான் கொடுக்குற வரைக்கும் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆயிடுச்சா. இப்போ வோல்டேஜ் என்ன ஆகுது சார்? கம்மி ஆகுது. இப்படி தான் வோல்டேஜ் என்ன ஆகுது? கம்மி ஆகுது. ஆனால் வோல்டேஜ் கம்மி ஆகிறப்ப இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்? நான் கரண்ட்டை கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு கரண்ட்டை யார் ஸ்டோர் பண்ணிட்டா? கெப்பாசிட்டர். இல்லை வோல்டேஜ் வந்து கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணிட்டா. இப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் கம்மி ஆகிறப்ப இப்போ யார் வோல்டேஜ் கொடுத்துட்றா? கெப்பாசிட்டர் வோல்டேஜை கொடுக்குறான். அப்போ இப்படி கீழே போக வேண்டிய வோல்டேஜ் இப்படி வருது சார். எப்படி வருது? இந்த மாதிரி வருது. புரியுதா? இப்போ திரும்பி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப யார் சார்ஜ் ஆகிடுறா? கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிட்டு இப்படி திரும்பி மேலே வந்துடுறான். திரும்பி இங்கே வோல்டேஜ் கீழே இறங்குறப்ப கெப்பாசிட்டர் என்ன ஆயிடுறான்? கொடுக்குறான். திரும்பி இப்படி மேலே ஏறுறான், கொடுக்குறான். அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா முன்னாடி வேவ் இப்படி இருந்துச்சு. இப்போ வேவ் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இப்படி வருதா? ஸோ பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் டிசி மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி வருது உங்கள் வேவ். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏசியை டிசியாக மாற்றுறோம். புரியுதா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? லாஸ்ட் டைம் என்னன்னா இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் வச்சுருக்கோம். இங்கே வர வோல்டேஜ் வந்து இங்கே போகிறப்ப இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணிடுறோன்னா வோல்டேஜை ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து இங்கே வோல்டேஜ் குறையிறப்ப இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜை கொடுத்துட்றோம். அப்போது நம்ம அவுட்புட்டில் வந்து இப்படி வோல்டேஜ் குறையுதா? இங்கே வரைக்கும் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுறான். இங்கே வோல்டேஜ் குறையிறப்ப கெப்பாசிட்டர் என்ன பண்ணுறான்? டிஸ்சார்ஜ் பண்ணுறான். அவன்கிட்ட இருக்க சார்ஜ் எல்லாம் வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். அதாவது நீயும் உன் ஃப்ரெண்டு இருக்கீங்க. உன்கிட்ட காசு இருக்கப்போ நீ உன் காசை என்ன பண்ணுற? ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குற. ஆனால் உன் டவுன் ஃபைலில் உனக்கு யார் உதவி பண்ணுறா? உன் ஃப்ரெண்டு வந்து உதவி பண்ணுறான். திரும்பி அவன்கிட்ட காசு வரப்போ நீ காசு வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற. திரும்பி டவுன்ஃபால் அப்போ நீ ஹெல்ப் பண்ணிடு. அப்போ அவுட்புட் இப்படி போக வேண்டிய அவுட்புட் எப்படி போகுது? இந்த மாதிரி போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்டடியாக போகுது. அகைன் பார்த்தோன்னா இதில் வந்து இந்த மாதிரி டயோடு வச்சு இது பண்ணதுக்கு அப்புறமேலே ரெக்டிஃபிகேஷன் ஃபேக்டர் எவ்வளோ ரெக்டிஃபை ஆயிருக்கு. ஏன்னா டிசினா ஸ்ட்ரெயிட் கோடாக இருக்கணும். இது லைட்டாக இப்படி பெண்ட் ஆகுதா இல்லையா? அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ரெக்டிஃபிகேஷன் நடக்குது, ரிப்பல் ஃபேக்டர் எவ்வளோ, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நீ அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிற? நீ 12th தானே படிக்கிற, டெலீட் பண்ணிடுவோம். ஒன்றும் படிக்க வேணாம், புக்கே வேணாம். ஸோ எங்களுக்கு இதுக்கப்புறமேல் தான் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வரும். சரியா? பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர், அப்புறம் டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச், டிரான்சிஸ்டர் அசை இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸ் இருக்கும், ஐசி சிப் எல்லாம் இருக்கும். உனக்கு சம்மரி வந்துருச்சு சார், லெசன் முடிஞ்சு. நான் போய் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். நான் 12 மணிக்கு போவேன். இன்றைக்கி லெக்சர் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதனால் நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டீங்க.